தையல் நாயகி உலகாயிருந்து வைத்தியநாத பெருமான் மலைகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். நண்பர்களே, எல்லாம் அல்ல இறைவனுடைய பேரருள் கருணையும் நல்ல பெருமக்களாகிய நாயன்மார்களுடைய குருவருடன் புரிந்து அருள் செய்ய இன்றைய நாளிலே அருவான்மை நாயன்மார்களில் ஒருவராக விளங்குகின்ற எம்பிரான் இளையான்மொழி மாரநாயனாருடைய ஆவணி மதம் என்று சொல்லக்கூடிய அருள் திருநாளிலே அவருக்குரிய குருபூசை வழிபாடுகள் எங்கெல்லாம் சிவாலயம் அமைய பெற்றிருக்கின்றனோ, எங்கெல்லாம் நாயன்மார்களுடைய அருள் திருமேனிகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றதோ, அந்த திருத்தலங்களிலெல்லாம் எங்கெல்லாம் சிவனடியார்கள் இருக்கின்றார்களோ அங்கெல்லாம் நாயன்மார்களுக்கு குருபூசை வழிபாடுகள் சிறப்பாக உரிய காலத்தில் நடைபெறும். நீங்க எங்கேயாவது ஒரு தலத்துக்கு போனீங்கன்னா அந்த தலத்துல கருவறையை பாருங்க. கருவறை தூய்மையாக இருந்தால் அங்கே சிவாச்சாரியார் நல்ல அன்புடையவர் என்பதை தெரிந்து கொள்ளுங்க. நாயன்மார்கள் இருக்கிற இடத்துக்கு போய் பாருங்க, அங்க தூய்மையா இருந்துச்சுன்னா அங்க சிவனடியார்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் தெரிஞ்சுக்கலாம். இது நீங்க எளிமையாக தெரிந்து கொள்ளக்கூடிய உபாயம். கோயில் வழிபாடு என்பது சிவாச்சாரியர்களுக்கே உரியது என்று பெரியவங்க வகுத்து கொடுத்திருக்கிறாங்க. ஆனால் என்னமோ தெரியல, நாங்கள் செய்த தீவினை காரணமாக ஒரு சில சிவாச்சாரியார்கள் கோயில் வழிபாட்டை நன்றாக செய்கிறார்கள். ஒரு சில சிவாச்சாரியார்கள் கருவறையை மட்டும் நன்றாக வழிபாடு செய்கிறார்கள். ஒரு சிலர் எங்க காசு அதிகமாக விழுகிறதோ அந்த சன்னதியில நின்று அதிகமாக வழிபாடு செய்வாங்க. ஆனா எங்கேயுமே நாயன்மார்கள் இருக்கின்ற 63 நாயன்மார்கள் இருக்கின்ற இடத்துல ஒரு சிவாச்சாரியார் நாளும் மலர் வரித்து வைத்ததாகவோ, அல்லது நாளும் விளக்கு வழிபாடு செய்ததாகவோ, அல்லது அவர்களாகவே சேர்ந்து ஒரு குருபூசை வழிபாட்டை தொடர்ந்து செய்ததாகவோ நீங்க பார்க்கவே இயலாது. எங்கேயாவது அப்படி இருந்துச்சுன்னா அந்த சிவாச்சாரியார் திருவடியை நம்ம வணங்கிக்கலாம். ஏன்னா அத்தி பூத்தாறு போல ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் போல எங்கேயாவது ஆங்காங்கே இருப்பாங்க. ஆனால் இறுதியாக பார்த்த அளவுல நாயன்மார்களை பெரும்பாலும் கோயில் வழிபாட்டாளர்கள் சிறப்பாக வழிபாடு செய்வதே இல்லை. அடியார்கள் எங்கு இருக்கிறார்களோ அங்குதான் நாயன்மார்கள் வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. ஒரு சில இடங்கள்ல போய் பார்த்தீங்கன்னா அடியார்கள் நாயன்மார்களுக்கு தூய்மை செய்வதற்கு, அடியார்கள் விளக்கு ஏற்றுவதற்கு, நாயன்மார்களுக்கு மலர் முதலானவற்றை கொண்டு வந்து அடியார்களே அவர்கள் கரங்களிலே வைப்பதற்கு ஒரு சில ஆலயங்களில் அனுமதி கொடுக்கிறாங்க. ஒரு சில ஆலயங்கள்ல அதுபோல அனுமதிப்பதும் இல்லை. என்ன கேள்வின்னா, ஒன்று நாயன்மார்களை கோயில் வழிபாட்டில் தினந்தோறும் வைத்து பூசை பண்ணுங்க. ஒருவேளை உங்களால கோயில் நிர்வாகத்தினாலோ அல்லது சிவாச்சாரியாரால செய்ய முடியலன்னா தயவு செய்து அந்த வாய்ப்பை அடியார்களுக்கு கொடுங்க. அடியார்கள் காத்து கொண்டிருக்கிறாங்க. விளக்கு ஏற்றுவதற்கும், மலர்களை தொடுத்து கொண்டு வந்து நாயன்மார்களை சூட்டுவதற்கும், குரு பூசைகளை எடுத்து செய்வதற்கும் ஏராளமான அடியார்கள் அந்த வாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்கிறாங்க. சில ஆலயங்கள் அந்த வாய்ப்பு கிடைக்கப்பெறுகிறது, சில ஆலயங்கள் அந்த வாய்ப்பு கிடைக்கப்பெறுவதில்லை என்பதையும் நாம் நினைவுபடுத்திக் கொள்ளணும். அந்த வகையில 63 நாயன்மார்களில் ஒருவராக விளங்குவர் நம்முடைய இளையான்குடி மாறன் நாயனார். இன்றைய நாளில் அவருடைய குருபூசை வழிபாட்டை முன்னிட்டு எங்கெல்லாம் சிவாலயம் அமைய பெற்றிருக்கின்றனவோ அங்கெல்லாம் குருபூசை வழிபாடுகள் இன்று நடைபெற்று கொண்டிருக்கும். எங்கெல்லாம் வழிபாடு நடைபெற்று கொண்டிருக்கிறதோ அதில் நாம் ஒருவராக இருந்து வழிபாடு செய்யக்கூடிய ஒரு சிவபுண்ணியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். எந்த வகையில நினைச்சீங்கன்னா, எத்தனையோ ஆலயங்கள்ல சிவாச்சாரியர்கள் பூசை பண்ணுவாங்க. திருமணங்கள்ல சன்னிதானங்கள் இன்றைக்கு குரு பூஜை செய்து கொண்டிருப்பாங்க. ஆங்காங்கே நம்மை வழிநடத்திய குருநாதர்கள், நம்முடைய ஒளியரசையா எங்கேயாவது குருநாதருக்கு, நம்முடைய இளையான்குடி மாறநாயனாருக்கு குருபூசம் செய்து கொண்டிருப்பார். நம்முடைய ஆசிரியர் பேராசிரியர் பவானி தியாகராசனையா அவர்கள் இதே திருத்தலத்துல தாரமங்கலத்துல நம்முடைய சுகவனேஸ்வரர் ஆலயத்தினுடைய ஓதுவாமூர்த்திகள் தங்கமணி ஐயா அவர்களும் அவர்கள் குழுவினரும் சேர்ந்து ஆண்டுதோறும் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இளையான்குடி மாறநாயனார் குருபூசையை அவர்களும் எடுத்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே நம்முடைய ஆசிரியர் பெருமகனார் அங்கே இருக்கிறார். நேரம் அங்கேயும் வழிபாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கோம். இன்னும் சொல்ல போனா இதே நேரத்தில் ஐயா
அவர்கள் பேசிக் கொண்டிருப்பதற்கும் ஒரு வாய்ப்பு உண்டு. அதே போல பவானியை சார்ந்த பேராசிரியர் பெருமகனார் சிவத்திரு வேலுச்சாமி ஐயா அவர்களும் அங்கே எழுந்தருளி இருக்கிறார்கள். இது போன்ற பெரியவர்கள் எல்லாம் வழிபாடு செய்யக்கூடிய அதே கால நேரத்தில் நாமும் குரு பூஜை செய்வதற்கான ஒரு வாய்ப்பை இறைவன் நமக்கு தகுதிப்படுத்தி கொடுத்திருக்கிறார். பெரும்பாலும் நம்ம எல்லாரும் என்ன கருதுகிறோம் கேட்டீங்கன்னா, சிவபெருமானை வழிபாடு செய்வதற்கும் நாயன்மார்களை வழிபாடு செய்வதற்கும் நமக்கு ஒரு தகுதி இருக்கின்றது என்று எல்லாரும் கருதுகிறோம். எனக்கு இல்லாத தகுதி யாருக்கு இருக்குது அப்படின்னு நினைக்கிறத நம்ம வழக்கம். ஆனால் உண்மையிலே சொல்ல போனா இந்த வழிபாடுகளை செய்வதற்கெல்லாம் நமக்கு எந்த தகுதியும் இல்லை. ஆனால் தகுதி இல்லாதவற்றையும் தகுதிப்படுத்தி கொடுப்பது இறைவனுடைய பேரருள். ஏன் அப்படி செய்வார்னு கேட்டீங்கன்னா, அவர் கல்லை பிசைந்து கனியாக்குகின்ற கருணை வெள்ளம் உடையவன். எனவே கல்லை பிசைந்து கனியாக்குகின்ற பெருமான் தகுதியே இல்லாத நம்மையும் தகுதிப்படுத்துகிறான். எப்படி தகுதிப்படுத்தலான்னு எல்லாருக்கும் தெரியும். ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு வகையா தகுதிப்படுத்தியிருப்பார். சில பேருக்கு இன்பத்தை கொடுத்து தகுதிப்படுத்தி இருப்பார், சில பேருக்கு துன்பத்தை கொடுத்து சிவனடியாராக ஆக்கியிருப்பார். சிலருக்கு கொடுத்திருப்பார், சிலருக்கு எடுத்திருப்பார். கொடுத்ததும் எடுத்ததும் அவருடைய பக்குவத்திற்கு ஏற்ப. அப்படி அவர் எதை கொடுத்தார்னு கேட்டீங்கன்னா, நிறைய கொடுத்திருக்கிறார். நல்ல நெத்தி நிறைய பூசறதுக்கு திருநீர் கொடுத்திருக்கிறார். கருகருன்னு இருந்தா கூட பளிச்சுன்னு தெரிகிற மாதிரி வெள்ள வெளியேறு திருநீர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நமக்கு எந்த வாசனாதி திரையிலையும் கொண்டு பூச வேண்டாங்க. திருநீர் ஒன்று அணிந்தால் போதும் நம்முடைய முகம் தெளிவாக இருக்கும், அழகாக இருக்கும். சிவபெருமான் பூசுகின்ற திருநீற்றை நமக்கு கொடுத்தான் என்று மாணிக்க வாசக பெருமான் தண்ணீர் எனக்கு அளித்தான் என்று அவன் பூசுகின்ற திருநீரை நமக்கு அடையாளமாக கொடுத்திருக்கிறார். இறைவன் அணிந்திருக்கின்ற உருத்திராட்ச மாலைகளை நாமும் அணிந்திருக்கின்றோம். இந்த மாலை நீங்க கல்யாண ஜுவல்லரியில் போனாலும் கிடைக்காது, ஆளுக்காசுல போய் நான் கேட்டீங்கன்னாலும் கிடைக்காது. இது அடியார்களுக்கு மட்டுமே உரிய அலங்கார ஆபரணம். இதையும் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்படி சிவச்சின்னங்களை எல்லாம் நமக்கு கொடுத்து, ஓதுவதற்கு ஐந்தெழுத்தை கொடுத்து, திருப்பதிகங்களை கொடுத்து, அடியார் திருக்கூட்டத்தை கொடுத்து, அடியார் திருக்கூட்டம் எல்லாம் ஒன்று சேர்ந்து சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்று சொல்லக்கூடிய 4 வகையான திருத்தொண்டுகளை செய்வதற்கு ஒரு இடம் வேண்டும். அந்த இடம்தான் சிவாலயம். அந்த சிவாலயத்தை நமக்கு கொடுத்து இறைவன் நம்ம எல்லாம் ஒரு தகுதிப்படுத்தி இருக்கிறார். இன்னைக்கு நாம சமய தீக்கை வாங்கியிருக்கிறோம், விசேட தீக்கை வாங்கியிருக்கிறோம். ஒரு சிலர் நிர்வாண தீக்கைகள் கூட பெற்றிருப்பாங்க. எதிர்காலத்தில் ஏனையவர்களுக்கும் அது கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. இப்படிலாம் நம்ம தகுதி பெற்றிருக்கிறோமே, இதெல்லாம் நாமளா கேட்டு பெற்றதான்னு கேட்டீங்கன்னா, இறைவனுடைய திருவடியில் இருந்த காரணத்தினாலும் அடியார்களோடு சேர்ந்து பழகிய காரணத்தினாலும் இறைவன் நமக்கு கொடுத்த ஒரு தகுதி. இதுல ஒரு மேலான தகுதி என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு பல அடியார்கள் இல்லத்துல ஆன்மார்த்த பூஜை செய்து கொண்டிருக்கிறார்கள். உடையவராக சிவலிங்க திருவடி வைத்து பூஜை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். வான் படித்து சிவபெருமான் எங்க இருக்கிறாருங்க? இந்த அண்ட சராசரங்களை எல்லாம் கடந்து இருக்கின்ற அந்த பெருமான் நாம வைத்திருக்கக்கூடிய சிவபூசை பெட்டகத்தில் வந்து அடங்கி நிற்கிறார். நாம பூஜை செய்ய வேண்டும் என்பதற்காக. அதையும் கடந்து சில அன்பர்கள் வீட்டில் அம்மையப்பர் திருவேணியாக, கடராச பெருமான் திருவேணியாக, தட்சணாமூர்த்தி திருவேணியாக பல அன்பர்கள் இல்லத்தில் தற்காலத்தில் எழுந்தருளி இருக்கிறார். அதையும் கடந்து நாயன்மார்களுடைய உருவ திருமேனிகளாக நால்வர் திருமேனி உள்ளிட்ட அருளாளருடைய திருமேனிகள் எல்லாம் இன்று நாம் இல்லத்திலேயே வைத்து வழிபாடு செய்யக்கூடிய ஒரு கால சூழலையும் இறைவன் நமக்கு தகுதியோடு கொடுத்திருக்கிறார். நல்லா தெரிந்து கொள்ளுங்க. உற்சவ திருமேனிகளை நீங்க பொதுவாக ஒரு உற்சவ திருமேனி செய்யணும்னு சொன்னா அதுக்கு ஒரு சட்டம் இருக்கிறது. என்ன சட்டம் கேட்டீங்கன்னா, மூலவர் திருமேனி இருந்தா தான் உற்சவர் திருமேனி செய்யணும். நிஜம் என்பது மூலவர். அந்த நிஜத்துக்கு நிழலாக இருப்பவர் தான் உற்சவ திருமேனி. மூலவரே இல்லைன்னா உற்சவர் திருமேனி எங்க வருவாங்க? எனவே ஒரு மூல திருமேனி என்பது வேண்டும். அந்த மூல திருமேனி இருந்தால்தான் அந்த மூல திருமேனி பார்த்தீங்கன்னா என்பதை மருந்து சாத்தி அங்கேயே வச்சிருவாங்க. அவர் வெளியிலலாம் கொண்டு போக முடியாது.
எனவே அவருடைய எழுந்தருளும் மூர்த்தமாக ஒரு பிம்ப வடிவத்தை செய்து அதற்கு குடமுழுக்கு வழிபாடுகளை செய்து அதற்கு அலங்காரமாக செய்து இந்த வடிவத்திற்கு ஒரு பிரதிநிதியாக அந்த வடிவத்தை கொண்டு போய் ஊர்வலம்லாம் கொண்டு வர்ற பாருங்க. அது மூல திருமேனியை செய்ய வேண்டும் என்றால் ஒரு மூல திருமேனி இருக்கணும். சரி, மூல திருமேனி, உற்சவர் திருமேனி, இந்த ரெண்டு திருமேனி எங்க இருக்கணும் தெரியுங்களா? கோயில்கள்ல தான் வைக்கிறதுக்கான அதிகாரம் உண்டு. நம்மளை போல வீடுகளில் வைத்துக் கொள்வதற்கு அதிகாரம் கிடையாது. ஒருவேளை நீங்க உற்சவ திருமேனிகள் இது போல மூல திருமேனிகள் வச்சீங்கன்னா என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, நாள்தோறும் வழிபாடு செய்யணும். நீங்க மூல திருமேனி வச்சீங்கன்னா தினமும் ஒரு சொம்பு தண்ணீர் விடணும், ஒரு பூ வைக்கணும், சாமிக்கு விளக்கேற்றணும், தூப தீபம் காட்டணும், ஒரு நெய்வேத்தியம் கட்டாயம் வைக்கணும். உற்சவ திருமேனிகளாக இருந்தா அதற்கு தினமும் தீர்த்த விட வேண்டியதில்லை. ஆனா பூ வைக்கணும், தூப தீபம் காட்டணும், விளக்கு ஏற்றணும், தினமும் ஒரு நெய்வேத்தியம். நெய்வேத்தியம் என்ன? தினமும் தேங்காய் பழம் சக்கரை பொங்கல் வேண்டியது இல்லைங்க. நம்ம வீட்டில் என்ன எளிமையாக இருக்கிறதோ அதை வைத்து வழிபாடு செய்தாலும் கூட போதுமானது. ஆனால் வழிபாடு செய்யாமல் ஒரு திருமேனியை வீட்டில் வைத்திருக்கவே கூடாது. வீட்டில் திருமேனி வச்சிருந்தா கட்டாயம் வழிபாடு செய்யணும். நம்ம வீட்டில் ஒரு குழந்தை வந்துச்சுன்னா அந்த குழந்தைய குளிப்பாட்டாமல் விட்டுருமா, சாப்பாடு போடாமல் விட்டுருமா? குழந்தைய வளர்த்துறோம் பாருங்க. அதுபோல கருணை வழிவாகிய பெருமானுக்கும் நாயன்மார்களுக்கும் நம்ம தினந்தோறும் வழிபாடு செய்யணும். இன்றைய காலத்தில் அந்த சட்டத்திட்டங்களை எல்லாம் கடந்து அடியார்களுடைய அன்புக்கு ஏற்ப ஒவ்வொரு வீடுகளிலும் அவர்களுக்கு பிடித்தமான ஆன்மார்த்தமான அவர்களை ஈர்த்து ஆட்கொண்ட நாயன்மார்களுக்கு திருமேனிகள் செய்து அவர் என்ன திருத்தொண்டை செய்து வந்தாரோ அந்த திருத்தொண்டை அந்த அடியார்களும் செய்வதற்கான ஒரு காலச்சூழலை இறைவன் கொடுத்திருக்கிறார். அந்த வகையில நம்முடைய பகுதியில நம்முடைய வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அடியார்கள் இவங்க அருகாமையில் இருக்கக்கூடிய உலகநாயகியுடனாகிய உலகேஸ்வர பெருமானுடைய ஆலயத்தில் வழிபாடு செய்யக்கூடிய திருத்தொண்டர்கள் அந்த பெருமானை ஆன்மார்த்த நாயகராக உடையவராக ஏற்றுக்கொண்டு நாள்தோறும் பூசித்து வரக்கூடிய அந்த தொண்டர்களுக்கு குருவருள் வழிபாடு செய்ய வேண்டும் என்று தோன்றி கடந்த 7 ஆண்டுகளாக, இந்த வருஷம் 7வது ஆண்டு, 7வது ஆண்டாக குருபூசை வழிபாட்டை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறாங்க. இத்துணை நாள் எப்படி செய்திருப்பாங்கன்னா படம் வச்சு செஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? திருவுருவ படத்தை வைத்து செய்திருப்பாங்க. அந்த 6 ஆண்டுகள் செய்த வழிபாட்டினுடைய புண்ணியம் இந்த ஆண்டு அவர் உருவ திருமேனி தாங்கி எழுந்தருளியிருக்கின்றார் என்பதை நாம் நினைவுபடுத்துகின்றோம். அந்த வகையில அந்த புதிய திருமேனிக்கு குடமுழுக்கு வழிபாட்டை செய்து இப்பொழுது சிறப்பு அலங்கார வழிபாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நம்முடைய 63 நாயன்மார்கள் பார்த்தீங்கன்னா இந்த 4 வகையான தொண்டு முதல்ல சொன்ன பாருங்க, சரியை, கிரியை, யோகம், ஞானம். இதுல 3 நாம செய்யணும். சரியை நாம செய்யணும். சரியை சரியா செஞ்சீங்கன்னா சாமி என்ன கொடுப்பாரு? கிரியை தொண்டை செய்வதற்கான வாய்ப்பை கொடுப்பார். நீங்க இந்த சரியை கிரியை இரண்டையும் முறையாக செய்தீங்கன்னா அதன் வழியாக யோகம் என்கின்ற நிலையை இறைவன் கொடுப்பார். இந்த சரியை, கிரியை, யோகம் ஆகிய 3ஐயும் நீங்க தெளிவாக முழுமையாக செய்து உணர்ந்து செய்தால் இறைவன் 4வது நிலையை அவன் நமக்கு கொடுப்பான். அதற்கு பேரு ஞானம் என்று பெயர். சரியை, கிரியை, ஞானம் ஆகிய 3ஐயும் நிறைவு செய்யாமல் ஒரு ஆன்மா ஞானம் பெற இயலாது. நீங்க ஞானம் பெற வேண்டும் என்றால் இந்த 3 தொண்டைகளை நிறைவா செய்யணும். இந்த 3ஐயும் செய்வதற்கு கூட இறைவனுடைய அருள்தான் நமக்கு துணை செய்ய வேண்டும். அந்த வகையில இந்த 4 வகையான நெறிகளில் நின்றவர்கள் நம்முடைய நாயன்மார்கள். அந்த நாயன்மார்கள் அவர்கள் இந்த மனித பிறப்பை எடுத்ததனுடைய பயனாக எல்லாரும் பிறந்திருக்கிறோம். இந்த உலகத்துல எத்தனையோ கோடி மனிதர்கள் பிறந்திருக்கிறோம். ஆனா நீங்க நாயன்மார்களுடைய பட்டியலை பார்த்தால் 63 பேர் தான் இருக்கிறாங்க. இதுவரைக்கும் பிறந்த பிறப்புகளிலேயே 63 நாயன்மார்கள் தான் அந்த இடத்துல இடம் எடுத்திருக்கிறாங்க. அதன் பிறகு ஒரு சில அடியார்கள் எல்லாம் வந்திருந்தாலும் கூட எல்லோரையும் நாயன்மார் என்று சொல்லுகின்ற வழக்கம் பெரியவர்களிடத்துல இல்லை. அந்த வகையில நாயன்மார்கள் 4 வகையான தொண்டுகளை செய்திருக்கிறாங்க. அந்த 4 வகையான தொண்டுகள் என்னென்ன வகையில அமைகிறது என்று சொன்னால்,
சிவாலய வழிபாடுகளை செய்திருக்கிறாங்க. அந்த சிவாலய வழிபாடு 2 வகையாக அமைந்திருக்கிறது. ஒன்று கோயிலுக்குள் கருவறைக்குள் இறைவனை சார்ந்து செய்கின்ற தொண்டு, அது இறைவனுக்கு அபிஷேகம் பண்றது, இறைவனை பூஜை செய்வது, இறைவனை மந்திரத்தால் அர்ச்சிப்பது போன்ற வழிபாடுகள் எல்லாம் இறைவனுக்கு செய்யக்கூடிய அகநிலை வழிபாடு. புற வழிபாடு என்பது கோயிலை கூட்டுறது, விசேஷ காலங்களில் கோயிலை கழுவி விடுறது, மெழுகுவது, நந்தவனங்களுக்கு நீர் வார்ப்பது, மலர்களை பறிப்பது, பறித்த மலர்களை தொடுத்து கொண்டு வந்து இறைவனுக்கு கொடுப்பது, ஆலயத்தில் இருக்கின்ற அந்த வழிபாட்டு பாத்திரங்கள், அது ஒரு குத்து விளக்கு, தீபாரண தட்டு, அதையெல்லாம் மாதத்துக்கு ஒரு முறை வாரத்துக்கு ஒரு முறை சுத்தம் செய்து கொடுப்பது, அதன் பிறகு இறைவனுடைய ஆடைகளை எல்லாம் துவைத்து கொடுப்பது, இது போன்ற கோயில் சார்ந்த புறநிலை பணிகளை செய்யலாம். இப்படி நாயன்மார்கள் 2 வகையான தொண்டுகளையும் செய்திருக்கிறாங்க. அந்த தொண்டுகள் 2 வகையாகப்படும். ஒன்று இறைவனுக்கு நேரடியாக செய்வது, மற்றொன்று இறைவனை வணங்குகின்ற அடியார்களுக்கு செய்யக்கூடிய தொண்டு. தொண்டு 2 வகைப்படும். ஒன்று நேரடியா பெருமானுக்கு பண்றது, அது கோயில் வழிபாட்டை செய்வது. 2வது வகையான தொண்டு சிவபெருமானை வழிபாடு செய்யக்கூடிய தொண்டர்களுக்கு செய்யக்கூடிய தொண்டு. நீங்க திருமூலதேவநாயனார் ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறார். நீங்க சிவபெருமானுக்கு செய்யக்கூடிய தொண்டு அடியார்களுக்கு போய் சென்று சேருமா என்று கேட்டால் சேராது என்று சொல்லியிருக்கிறார். ஆனா அடியார்களுக்கு செய்யக்கூடிய தொண்டு சிவபெருமானுக்குரிய தொண்டாக கருதப்படும். படமாடும் பகவர்க்கு ஒன்று ஈயில், நடமாடும் நம்பருக்கு அது ஆகா அப்படின்னு சொல்லி ஒரு அருமையான ஒரு பாடல் ஒன்று இருக்கிறது. அந்த பாடலுடைய கருத்து, நீங்கள் சிவபெருமானுக்கு செய்தால் அடியார்களுக்கு செய்ததாக ஆகாது, ஆனால் அடியார்களுக்கு செய்தால் அது சிவபெருமானுக்கே செய்ததாக அமையும் என்று திருமூலதேவநாயனார் பாடியிருக்கிறார். இந்த 2 வகையான தொண்டுகளையும் செய்தவர்கள் தான் நம்முடைய நாயன்மார்கள். நம்ம சைவத்துல 3 வகையான வழிபாட்டை செய்ய வேண்டும் சொல்லியிருக்கிறாங்க. ஒன்று சிவலிங்க வழிபாடு. இந்த சிவலிங்க வழிபாட்டை செய்த நாயன்மார்களும் 63 இருக்கிறாங்க. 2வது வழிபாடு குரு வழிபாடு. நாயன்மார்களில் ஒருவரை குருநாதராக ஏற்றுக்கொண்டு அந்த குருநாதரையே சிவமாக கருதி வழிபாடு செய்கின்ற குரு வழிபாடு. 3வது வழிபாடு சிவலிங்கத்தையும் குருநாதரையும் தன் உள்ளத்தில் வைத்து வழிபாடு செய்யக்கூடிய சிவனடியார்களை வழிபாடு செய்வது என்று 3 வகையான வழிபாட்டை செய்திருக்கிறாங்க. எல்லாம் தெரிந்து கொள்ளுங்க. நீங்க சிவலிங்க வழிபாட்டை செஞ்சீங்கன்னா அது அடியார்களை செய்ததாகவோ குருநாதருக்கு செய்ததாகவோ கருத முடியாது. ஆனா குருநாதருக்கு நீங்க வழிபாடு செஞ்சீங்கன்னா அது குருநாதரையும் வழிபாடு செய்த மாதிரி ஆகும். குருநாதர் உள்ளத்தில் இருக்கின்ற சிவபெருமானை வழிபாடு செய்த புண்ணியமும் கிடைக்கும். நீங்க சிவபெருமானை கும்பிட்டீங்கன்னா ஒரே பயன் தான் கிடைக்கும். குருநாதரை கும்பிட்டீங்கன்னா 2 பயன் கிடைக்கும். அடியாரை கும்பிட்டீங்கன்னா 3 பயன் கிடைக்கும். 1 பெருசா, 2 பெருசா, 3 பெருசா என்ன சொல்லுவீங்க? 3 தான் பெருசு. ஆனா ஸ்கூல்ல அப்படி சொல்ல முடியாது. 3வது ரேங்க் எடுத்த மதிப்பு கிடையாது இல்லையா? அப்போ அடியார்களை வணங்கினால் என்ன பயன் கேட்டா, அடியார்களுடைய உள்ளத்தில் சிவபெருமானும் இருப்பார், அவர்களை நல்வழிப்படுத்திய குருநாதரும் அவருடைய உள்ளத்தில் இருப்பதனால இந்த 3 வழிபாட்டில் 3 கண்ணு போல, சிவபெருமானுக்கு 3 கண்ணு இருக்கு பாருங்க, அதுபோல இந்த 3 வழிபாடுகளும் 3 கண்களை போல. ஆனா இதுல ஏதாவது ஒன்று சிறப்புப்படுத்தி சொல்ல முடியுமான்னா நீங்க அடியார் வழிபாட்டை மிகச் சிறப்பாக சொல்லலாம். இதை நான் சொல்ல முடியாதுங்க, சேக்கிழார் பெருமான் நமக்கு பாடி கொடுத்திருக்கிறார். இந்த 2 வழிபாடுகளை காட்டிலும் அடியார்களை வழிபாடு செய்வது மிகுந்த புண்ணியத்தை தரும் என்று காட்டியிருக்கிறார். நம்முடைய 63 நாயன்மார்களில் லிங்க வழிபாடு செய்த நாயன்மார்களும் இருக்கிறாங்க. குருநாதரை வழிபாடு செய்து அவர் மூலமாக வீடு பெற்றுக்கு சென்ற அடியார்களும் இருக்கிறார்கள். அடியாருக்கு தொண்டு செய்து வீடு பெற்றை அடைந்த நாயன்மார்களும் இருக்கிறார்கள். இந்த 3 வகையான அடியார்களில் நாம் இன்று வழிபாடு செய்து கொண்டிருக்கின்ற கிளையான்குடி மாறநாயனார் எந்த வகையை சார்ந்தவர்கள் கேட்டீங்கன்னா, அடியார்களை உறுதியாக வழிபாடு செய்த நாயன்மாராக நம்முடைய பெரிய புராணம் நமக்கு சொல்லுகிறது. நம்முடைய இளையான்குடி மாறநாயனாருடைய வரலாற்றை பார்த்தீங்கன்னா பெரிய வரலாறுலாம் கிடையாது.
மொத்தம் 27 பாடல்கள்ல அவருடைய வரலாற்றை சேக்கிழார் பெருமான் ரொம்ப சுருக்கமாக கொடுத்திருக்கிறார். நம்முடைய ஞானசம்பந்தர் வரலாறு எடுத்துக்கொண்டீங்கன்னா மிகப்பெரிய வரலாறு. அதுல அவர் செய்த அற்புத நிகழ்ச்சிகள் ஏராளமான நிகழ்ச்சி. திருநாவுக்கரசரை எடுத்துக்கொண்டீங்கன்னா அதுவும் மிகப்பெரிய வரலாறு. அவருடைய வரலாற்றில் நிறைய நிகழ்வுகள் இருக்கிறது. சுந்தரமூர்த்தி நாயனாருக்கும் மாணிக்க வாசகருக்கும் அப்படித்தான். ஆனா இளையான்குடி மாறநாயனார் புராணத்துல ஒரே ஒரு வரலாறு, ஒரே ஒரு நிகழ்வு தான் நடைபெற்றிருக்கிறது. அது 27 பாடல்களாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய சைவத்தில் அடியார்களை பற்றி முதலில் பாடியவர் நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அவர் திருத்தொண்டர் தொகையில் 63 நாயன்மார்களை பாடியிருக்கிறார். அதுல அவர் என்ன சொல்லியிருக்கிறார், இளையான்குடி மாறநாயனாரை பற்றி நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் என்ன பாடியிருக்கிறாருன்னு கேட்டீங்கன்னா, திருத்தொண்டர் தொகை பாடும்போது கவனிச்சிருப்பீங்க. இளையாண்டன் குடிமாறன் அடியார்க்கும் அடியன். இளையாண்டன் குடிமாறன் அடியார்க்கும் அடியன். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் என்ன சொல்ல வர்றாருன்னு கேட்டீங்கன்னா, சுந்தரர் யாரு தெரியுங்களா? சிவபெருமானுக்கே அடிமை இல்லைன்னு சொன்னவர். இறைவன் ஓலை கொடுத்து ஆட்கொள்ள வந்த பொழுது ஆசில் அந்தணர் வேறோர் அந்தணருக்கு அடிமையாகுதல் உலக வழக்கில் இல்லை என்று மறுத்தவர். பின்னாளில் இறைவனை ஆட்கொண்டப்பட்ட பிறகு ஒவ்வொரு அடியார்களுக்கும் நான் அடியேன் என்று தன்னை பணிவித்துக் கொண்டவர். அது மட்டுமல்ல, இந்த நாயன்மார்களை யார் வணங்குகிறார்களோ அந்த அடியார்களுக்கும் நான் அடியேன் என்று பக்குவப்பட்டவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அது என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, அந்த பாட்டுல நான் இளையான்குடி மாறநாயனாருக்கு அடியார் அல்ல, இளையான்குடி மாறநாயனாரை யார் வணங்குகிறார்களோ அவர்களுக்கு நான் அடியேன் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடியிருக்கிறார். இது என்ன பெரிய விஷயமான்னு கேட்டீங்கன்னா, ஆமா ரொம்ப பெரிய விஷயம். ஏன் தெரியுங்களா? இளையான்குடி மாறநாயனாரை யாரெல்லாம் வணங்குறான்னு கேட்டா இன்னைக்கு நாம கூட வணங்குறோம். அப்ப சுந்தரர் என்ன சொல்லுகிறாருன்னு கேட்டீங்கன்னா, இளையான்குடி மாறநாயனாரை யாரெல்லாம் வணங்குகிறார்களோ அவர்களுக்கு நான் அடியேன்னு சொன்னா நமக்கும் கூட சுந்தரர் அடியார் தான். இப்படி சொல்லலாமா? அது தப்பு இல்லையான்னு கேட்டா நான் சொல்லல, அது அவரே பாடியிருக்கிறார். எனவே இன்றைய நாளில் இளையான்குடி மாறநாயனாரை யாரேனும் வணங்கினால் அவர்களையும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வணங்கியதாக தன் பாடலில் பாடியிருக்கிறார். அவர் சொல்லுகிறார், இளையாண்டன் குடிமாறன் அடியார்க்கும் அடியேன் என்று பாடினார். ஒரே வரியில அவர் சொன்ன செய்தி ரெண்டே செய்திதான். அவர் பிறந்த ஊர் இளையான்குடி, மாறன் என்பது அவருடைய பெயர். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடிய குறிப்புகள் சொல்லியிருக்கிறாருங்க. ஊர் பேர், ஊர் சொல்லியிருக்கிறாரு, பேர் சொல்லியிருக்கிறாரு. பொதுவாக புதுசா யாராவது பார்த்தீங்கன்னா நம்ம முதல்ல என்ன கேட்போம் தெரியுங்களா? உங்க பேர் என்னன்னு கேட்போம். ரெண்டாவது என்ன கேட்போம்? ஊர் என்னன்னு கேட்போம். ஊர் பேர் தெரியாதுன்னு சொல்லுவாங்க பாருங்க. அதுபோல நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஊரையும் பெயரையும் மட்டும்தான் பதிவு செய்தார், வேற எதையும் குறிப்பு கொடுக்கல. பின்னால வந்த நம்பியாண்டார் நம்பிகள் அந்த ஒரு வரியை எடுத்துக்கொண்டு திருவருளை பற்றி நின்று ஒரு பாடலாக இந்த வரலாற்றை விரித்து கொடுத்தார். அந்த பாடலை என்ன செய்துன்னு கேட்டீங்கன்னா, இயலா விடை, அந்த பாட்டை மட்டும் சொல்லிடுறேன், புராணத்துல செய்தியை சொல்லிடுவோம். இயலா இடை சென்ற மாதவர்க்கு அமுது விதைத்த வயலார் உழைவித்து வாரே மனை அழகான் கால் அறுத்து செயலால் பயிர் விடு தீங்கலி ஆக்கும் அவன் செழுநீர் கால் கயல் ஆர் இளையான்குடி உடை மாறன் எம் கற்பகமே. இந்த பாட்டுல ஒரே ஒரு செய்தி மட்டும் சொல்லிடுறேன். நம்முடைய இளையான்குடி மாறநாயனாரை நம்பியாண்டார் நம்பி என்ன சொல்லி போட்டிருக்கிறார் தெரியுங்களா? கற்பகம் என்று போற்றியிருக்கிறார். அது என்ன கற்பகம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க தேவலோகத்துல பார்க்கடலை கடைந்த பொழுது நிறைய பரிசு பொருள்கள் கிடைச்சது. சிந்தாமணி, காமதேனு, திருமகள் போன்ற எண்ணற்ற பொருள்கள் கிடைத்தது. அதுல ஒரு பொருள் தான் கற்பக மரம் என்று சொல்லக்கூடிய மரம். அந்த மரம் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா தேவலோகத்துல இருக்குது. அந்த மரத்துக்கு என்ன ஒரு சிறப்புன்னா, அந்த மரத்தின் கீழே நின்று நீங்க என்ன கேட்டாலும் இல்லை என்று கொடுக்கக்கூடிய தன்மையுடையது. அந்த கற்பகத்தை தான் நம்முடைய நம்பியாண்டார் நம்பிகள் இளையான்குடி மாறநாயனாரை நாமமாக சொல்லி கேட்டதை கேட்டவாறு கொடுக்கின்ற கற்பக மரம் போன்றவரே என்று நம்பியாண்டார் நம்பிகள் போற்றி இருக்கிறார். அவர் வரலாற்றில் சில குறிப்புகளை கொடுத்திருக்கிறார்.
அதையும் நாம நினைவுபடுத்திக் கொண்டு நாம பெரிய புராணத்துக்குள்ள ஒரு சில செய்தி சிந்திச்சிருவோம். நம்ம 63 நாயன்மார்கள்ல 3 பேர் இருக்கிறாங்க. ஒரே பேர்ல 3 பேர் இருக்கிறாங்க. யாரு யாரு? பேர் என்னன்னு சொல்லிடுறேன். மாறன் என்பது பெயர். நம்முடைய இப்ப சிந்திக்கிற புராணம் சிந்திக்கிற பாருங்க, அந்த நாயனாருடைய பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா இளையான்குடி மாறன் கிடையாது. இளையான்குடி என்பது அவர் அவதரித்த ஊர். அவருடைய பெயர் என்னன்னு கேட்டீங்கன்னா என்ன பேருங்க? சத்தமா சொல்லுங்க. மாறன் என்பது அவருடைய பெயர். இதே பேர்ல 2 பேர் இருக்கிறாங்க. யாரு தெரியுங்களா? மங்கையர்க்கரசியாருடைய கணவனார் கூன்பாண்டியனாக இருந்து ஞானசம்பந்தரால் வெப்பு நீக்கி கூனையும் நிமிர்த்தி சைவத்தில் ஆட்கொள்ளப்பட்ட நின்ற சீர் நெடுமாறனாயனார். அவர் பேர் என்னங்க? நெடுமாறன். அவருடைய பேர் மாறன் தான். கூன் பாண்டியனாக இருந்தார். இப்ப நெடுமையாக நிமிர்ந்து நிற்கிறார். எனவே அவருடைய பெயர் நெடுமாறன். இது 2வது நாயன்மார். 3வது ஒரு மாறன் இருக்கிறாரு. எங்க சொல்லுங்க பார்க்கல யாராவது? 3வது ஒரு மாறன் இருக்கிறாரு. அது 2வது சொல்லிட்டோம். நீங்க பரீட்சைக்கு லேட் ஆகுது. அதான் கண்டா சொல்லியிருக்கீங்க, பரவாயில்ல. 3வது ஒரு மாறன் இருக்கிறார். என்ன சொல்லிட்டீங்களா? சோமாசி மாறன். மொத்தம் 3 மாறன் இருக்காங்க. ஒரு இளையான்குடி மாறன், நின்ற சீர் நெடு மாறன், சோமாசி மாறன். இதுல நின்ற சீர் நெடுமாறனாயனார் பாண்டிய நாட்டை ஆண்ட பாண்டிய மன்னர். அவர் பாண்டிய நாட்டை சார்ந்தவர். சோமாசி மாறனாயனார் திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கின்ற அம்பர் மாகாணத்தில் வாழ்ந்த வேதிய குலத்தை சார்ந்த அந்தனர். அவர் வேள்வி செய்தார். அந்த வேள்விக்கு பெயர் சோமாசி என்கின்ற வேள்வியை இறைவனுக்காக செய்த பெருமானார் என்று பார்க்கிறோம். 2 நாயன்மார்கள் பார்த்துட்டோம். நாம சிந்திக்கின்ற நாயன்மார் இளையான்குடி மாறன் நாயனார். இந்த இளையான்குடி என்பது அவர் அவதரித்த பதி. அது எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா 2 வகையா சொல்றாங்க. ஒன்று சோழ நாட்டில் இருக்கின்ற இளையான்குடி என்று சொல்லுகிறார்கள். இன்னொன்று சிவகங்கை மாவட்ட பாண்டிய நாட்டில் இருக்கக்கூடிய இளையான்குடின்னு சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு வரலாறுல சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இளையான்குடியில் தான் அவருக்கு ஒரு திருமணம் இருக்கிறது. ஏன் அங்க உறுதிப்படுத்தி இருக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா அந்த இடத்துல முளைவாரி குட்டைன்னு ஒரு குட்டை இருக்குது. முளை வாரிய குட்டை. நம்முடைய நாயன்மார் நெல்மணிகளை வாரி கொண்டு வந்தவர். எனவே முளைவாரி குட்டை என்ற ஒரு குளமும் அதற்கான கோயில் நிபந்தங்களும் அங்கே கல்வெட்டுகளாக கிடைக்க பெற்றிருப்பதனால் அங்குதான் அவர் அவதரித்தார் என்று இதே நாள்ல நாம குரு பூஜை செய்து கொண்டிருக்கிற இதே நாள்ல சிவகங்கை மாவட்டத்தில் இளையான்குடி என்று சொல்லக்கூடிய ஊரில் அவருக்கு ஒரு திருமணம் அமைத்திருக்கிறாங்க. அந்த திருமணத்துல இளையான்குடி மாறனாயனாருக்கும் அவருடைய மனைவியாகிய நம்மையாருக்கும் புனிதவதியார்னு உறுதிப்படுத்தி இருக்கிறாங்க. புனிதவதியாருக்கும் அங்கே சிலைகள் திருவேணி அமைக்கப்பட்டு இதே நேரத்தில் அங்கேயும் குரு பூஜை நடைபெற்றுக் கொண்டிருக்கும். அதையும் நினைவுபடுத்திக் கொள்ளுங்க. இப்ப வரலாறுக்குள்ள கொள்ளுவோம். அவருடைய பெயர் மாறன் என்பது. அவர் அவதரித்த பதி இளையான்குடி என்பது. இவர் என்ன தொண்டு செய்தார் என்று கேட்டீங்கன்னா நம்ம 63 நாயன்மார்கள் எடுத்து பாருங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தொண்டு செஞ்சிருப்பாங்க. ஒருத்தர் பானை செய்து அடியார்களுக்கு ஓடு கொடுத்தார். ஒருவர் நெசவு செய்தார், அடியார்களுக்கு ஆடை கொடுத்தார். நம்முடைய இளையான்குடி மாறனாயனார் வேளாள குலத்தை சார்ந்தவர். விவசாயம் செய்தார், அடியார்களுக்கு அமுது கொடுத்தார். நீங்க தொண்டுகளை 2 வகையா செய்யலாம். ஒண்ணு நீங்க செய்யற வேலை ஒண்ணு, செய்யற தொண்டு ஒண்ணு. அதுல ஒரு சின்ன சிரமம் இருக்கிறது. அங்கேயும் போகணும், இங்கேயும் பார்க்கணும். ஆனா நீங்க செய்யற வேலையிலேயே ஒரு தொண்டை ஏற்படுத்தி கொண்டீங்கன்னா ரொம்ப எளிமையானது. நல்லா நினைச்சு பாருங்க. நெசவு செய்வார், அடியார்கள் யாராவது வந்தா உடனே ஒரு ஆடை எடுத்து கொடுத்துருவாரு. நீங்க ஆடை கொடுக்கறதுக்காக ஒரு ஜவுளி கடைக்கெல்லாம் போக வேண்டியதில்லை. ஏன்? அவரே நெசவு தான் செய்கிறார். நீங்க ஓடு மண்பானை செய்வார், அடியார்கள் யாராவது வந்தா அந்த பானையில ஒரு ஓடு செய்து கையில கொடுத்துருவார். வேலை முடிஞ்சு போச்சு. இளையான்குடி மாறனாயனார் விவசாய பணி செய்தார். அங்கு வரக்கூடிய நெல்லை கொண்டு அடியார்களுக்கு அமுது கொடுத்தார். எனவே அன்பர்கள் ஒரு குறிப்பா வச்சுக்கங்க. ஒன்று தொண்டு வேறு, தொழில் வேறாக வைத்துக் கொண்டீங்கன்னா உங்களுக்கு அந்த வல்லமை இருந்ததுன்னா தாராளமா செய்யுங்க. ஒருவேளை அந்த வல்லமை இல்லைன்னா நீங்க செய்யக்கூடிய பணியிலேயே ஒரு தொண்டை உருவாக்கி கொண்டால் அதையே தாராளமாக செய்யலாம் என்பதை நாயன்மார்கள் காட்டி
இருக்கிறாங்க. அந்த வகையில நீங்க நெசவு செய்தவங்க இருக்கிறாங்க, கோயில்ல பூஜை பண்ணவங்க இருக்கிறாங்க, விவசாயம் பண்ணவங்க இருக்கிறாங்க, படை தளபதிகளாக இருந்தவர்கள் இருக்கிறாங்க, அதே போல ராஜாக்களாக இருந்தவங்க இருக்கிறாங்க, இப்படி பல்வேறு பணியை செய்தவர்கள் இருக்கிறாங்க. ஆனா என்ன வேறுபாடுன்னு கேட்டீங்கன்னா, ஆளாளுக்கு ஒரு திருத்தொண்டு செய்தாங்க. எல்லாரும் பொதுவாக செய்த ஒரு திருத்தொண்டு ஒன்று என்று சொன்னா என்ன திருத்தொண்டுன்னு கேட்டீங்கன்னா, அடியார்களுக்கு அமுது கொடுப்பது. நெசவு செய்த நேசநாயனாரும் அடியார்களுக்கு அமுது கொடுத்திருக்கிறார். பானை செய்து கொடுத்த திருநீலகண்ட நாயனாரும் அடியாருக்கு அமுது செய்து கொடுத்திருக்கிறார். நீங்க பெண்ணாகலத்துல கலிகம்ப நாயனார் அவருடைய புராணத்தை எடுத்து படிச்சு பாருங்க. அவர் அடியார்களுக்கு நல்ல கறி, கண்ணல், தேன், தயிர், தீம்பால் கட்டி இதெல்லாம் பட்டியல் போட்டு காட்டுகிறார். நீங்க கேட்கிற பாருங்க, கல்யாணத்துல என்னென்ன மெனு கொடுக்குறோன்னு. அதுபோல கண்ணல், கனி, தேன், கட்டி, பால், தயிர் எல்லாவற்றையும் கலந்து அடியாருக்கு அமுது கொடுத்தாராம். அதை விட இன்னொரு சிறப்பு தெரியுங்களா, வேண்டுமன நிதியமும் கொடுத்தார். பெண்ணாயிரத்து அடியார்கள் வந்திருக்கிறாங்க. இங்க நல்லா கேட்டு பாருங்க. சாப்பாடு கொடுத்தது மட்டுமல்லாமல் அந்த அடியார்கள் என்ன வேலையா செய்ய போறாங்க, அந்த காலத்துல கோயிலா சென்று கொண்டு இருப்பாங்க. எனவே இந்த கோயில் தளத்துக்கு வந்து வழிபாடு செய்துவிட்டு இன்னொரு தளத்துக்கு செல்ல வேண்டும் என்றால் கொஞ்சம் கையில காசு வேணும் இல்லையா, அதற்கு தேவையான வழிச்செலவுக்கு காசு கொடுப்பாராம். இப்படி யாராவது தொண்டு செய்ய முடியுமா? ஒண்ணு சாப்பாடு போடுவோம், சாப்பாடு போட முடியல என்ன பண்ணுவோம், காசை கையில கொடுத்துருவோம்டாப்பா, ஏதாவது ஒரு நல்ல ஹோட்டலா போய் சாப்பிட்டுவோம், அப்படி கையில கொடுப்போம். ஆனா நம்முடைய கலிகம்ப நாயனார் அமுதும் கொடுத்தார், வழிச்செலவுக்கு காசும் கொடுப்பார். உடனே நீங்க நினைச்சுக்கங்க, அப்ப நம்ம தங்கராசையும் அப்படி கொடுப்பாரா? சாப்பாடு போடுறாரு, வழிச்செலவுக்கு யார் யாரும் பஸ்ஸுக்கு எவ்வளவு செலவு போட்டு வச்சுக்கங்க, கொடுத்தாலும் கொடுப்பார் இல்லையா? அப்படி தொண்டு செய்தவர் நம்முடைய கலிகம்ப நாயனார். அந்த வகையில எல்லா நாயன்மார்களும் செய்த ஒரு பொதுவான தொண்டு அடியார்களுக்கு அமுது கொடுப்பது. இந்த உலகத்திலேயே போதும் அப்படின்னு ஒண்ணு சொல்லணும்னா அது எதுக்கு சொல்ல முடியும்னா, சாப்பிடுற உணவுக்கு மட்டும்தான் போதும் என்று சொல்ல முடியும். வேற எதை கொடுத்தாலும் நீங்க இப்ப பெண்ணடியார்கள் வந்திருக்கிறாங்க, ஒரு புடவை கொடுத்தாங்கன்னு வச்சுங்களேன், என்ன சொல்லுவாங்க, அட ஏங்க எங்க வீரோடய 100 புடவை இருக்குது, ஒரு நாளைக்கு ஒரு புடவை கட்டினா கூட 100 நாள் கழிச்சுதான் ஒரு புடவை கட்ட முடியும், வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவோமா? என்ன கொடுங்க, எங்கேயாவது சொருகியாவது வச்சுக்கிறேன் இல்லையா? காசு கொடுத்தா எவ்வளவு கொடுத்தாலும் வாங்கிக்குவோம். ஆனா போதும் என்ற சொல் ஒரே இடத்துல தானே வருங்க. அது எங்க வரும்னா சாப்பிடுகின்ற உணவில் மட்டும்தான் வரும். எனவே இந்த உலகத்துல நீங்கள் என்ன தானம் செய்தாலும் அந்த தானத்தில் நிறைவு வாராது. ஆனா நீங்க கொடுக்கக்கூடிய உணவு என்பது நீங்க ஒருவருக்கு கொடுத்தால் கூட போதும் என்று சொல்லக்கூடிய உள்ளத்தை பார்த்தரலாம். இன்னும் சொல்ல போனா மனிதனுக்கு போடணும் கூட நிறைய வேணும். ஒரு எறும்புக்கு போடணும்னு நினைச்சு பாருங்க, ஒரு எறும்புக்கு ஒரே ஒரு சக்கரை கட்டியை போட்டீங்கன்னா போதும், அதுவே எனக்கு அன்னம்பாடி இல்லையா? எனவே போதும் என்று சொல்லக்கூடிய ஒரே உணர்வுடையது சாப்பாடு மட்டும்தான். அந்த உணவு கொடுப்பதை மாலேஸ்வர பூசை என்கின்ற திருநாமத்தில் எல்லா அடியார்களும் கொடுத்திருக்கிறாங்க. ஆனா எல்லா அடியார்களும் கொடுத்திருந்தாலும் இளையான்குடி மாரநாயனார் கொடுத்தது சிறப்புடையதாக காட்டப்படுகிறது வரலாற்றில். என்ன காரணம் என்று சொன்னா, எத்தனையோ அடியார்களுக்கு அமுது கொடுத்திருந்தாலும் இவர் வீட்டுக்கு அமுது உண்ணுவதற்காக சிறப்பு விருந்தினராக நான் சொல்றேன் பாருங்க. இன்னைக்கு நம்ம யாரையாவது கூப்பிட்டுருப்போம், ஐயா நினைச்சிருப்பாங்க நாம இன்னைக்கு 7வது ஆண்டா குருபூச வழிபாடு பண்றோம், யாராவது ஒரு சிறப்பு விருந்தினரை கூப்பிடலாமா? யாரை கூப்பிட்டுருப்பாருங்க? இன்னைக்கு ஐயா கூப்பிட்டுருக்கிறார், பவானி தியாகராஜர் ஐயா கூப்பிட்டுருக்கிறாரு. ஐயா வரக்கூடிய வாய்ப்பு இருந்தால் வருகிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் தாரமங்கலத்துல இளையான்குடி மாரநாயனார் குருபூசை செய்து கொண்டு இருக்கிறார். முடிச்சுட்டு வாய்ப்பு இருந்தா வரேன்னு சொல்லியிருக்கிறார். விஐபியை கூப்பிட்டுருக்கிறாரு பாருங்க. அதுபோல இளையான்குடி மாரநாயனார் வீட்டுக்கு வந்த சிறப்பு விருந்தினர் யார் தெரியுங்களா? இந்த எல்லா உலகங்களுக்கும் தலைவனாக இருக்கின்ற சிவபெருமானே அவர் இல்லத்தில் அமுது கொள்வதற்காக ஆசைப்பட்டு எழுந்தருளினார் என்று சொன்னால் இளையான்குடி மாரநாயனாருடைய திருத்தொண்டு எவ்வளவு சிறப்புடையது பாருங்க. அந்த வரலாறுக்குள்ள போயிடுவோம். 27 பாட்டு. நம்முடைய இளையான்குடி மாரநாயனார் வேளாள குலத்தில் அவதரித்தவர் என்பது வரலாற்று குறிப்பு. அந்த வேளாள குலத்தில் இருந்த அவருக்கு ஏராளமான நஞ்சையும் புஞ்சையும் செல்வச் செழிப்புமான
விவசாயம் செய்து கொண்டு வருகிறார். அவ்வாறு செய்து கொண்டு வந்த காலத்தில் அவருக்கு விவசாயத்துல நிறைய வருமானம் கிடைச்சிருக்கு. அந்த காலத்துல இப்பெல்லாம் கிடையாதுங்க. இன்னைக்கு விவசாயம் பண்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கை காசு செலவு பண்ணி தான் விவசாயம் பண்ணுவாங்க. மழை பெஞ்சா போட்ட காசாவது திரும்பி வரும், இல்லைன்னா அதுவும் போச்சு, கடன் தான் அந்த வருஷம். அப்படி பார்க்கும் பொழுது பழைய காலங்கள்ல விவசாயத்தில் மிகுந்த லாபம் கிடைத்திருக்கிறது என்று செக்கிழார் பெருமான் பாடல்ல காட்டுகிறார். எனவே மிகுந்த செல்வமுடையவராக வாழ்ந்திருக்கிறார். ஆனா அவருடைய மனக்கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த செல்வத்தின் பயன் இறைவனுக்கும் அடியார்களுக்கும் செலவிடுவது என்று அவர் கருதினார். இப்ப நமக்கெல்லாம் காசு வந்து என்ன நினைப்போம், இந்த செல்வத்தை வைத்து இந்த ஊர்லயே ஒரு பெரிய வீடு கட்டிடணும், ஒரு கார் வாங்கிடணும் அப்படின்னு நம்ம ஒவ்வொருத்தரும் ஆசைப்படுறோம் பாருங்க. அதுபோல நம்முடைய சங்க இலக்கியத்தில் ஒரு அழகான பாட்டு வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். செல்வத்தின் பயன் ஒழிச்சு வச்சுக்கிறது இல்லை, கருப்பு பணமா மாத்திக்கிறது இல்லைங்க. செல்வத்தின் பயன் ஈதல் என்று காட்டியிருக்கிறாங்க. அதுபோல இளையான்படி மாறனார் அவருக்கு வந்த செல்வ செழிப்பெல்லாம் அடியார்களுக்கு அமுது செய்வதற்கு என்று கருதினார். கருதியதோடு மட்டுமல்லாமல் அதை செயல்படுத்தவும் செய்தார். நாள்தோறும் அடியார்களுக்கு அமுது கொடுத்தார். எப்படி கொடுத்தார்னு கேட்டீங்கன்னா, 4 வகையான உணவு, 6 வகையான சுவை, 4 வகை உணவு 6 வகையான சுவை நிலத்தில் வருகின்ற அடியார்களுக்கெல்லாம் அமுது படைத்தார் என்று அவருடைய வரலாற்றில் பார்க்கிறோம். இப்போ அவர் அமுது கொடுத்த அந்த திறத்தை பார்த்துவிட்டு அடியார்கள் இந்த மடத்துக்கு வந்த அடியார்கள் என்ன பண்ணாங்கன்னா, யார் யாரெல்லாம் இங்க சாப்பிட்டாங்களோ அவர்களெல்லாம் அடுத்த தளத்துக்கு போகும் பொழுது இந்த பெருமையை ஏழைய அடியார்களுக்கு சொன்னாங்க. நல்லா தெரிந்து கொள்ளுங்க, நீங்க எவ்வளவு உண்மையாக நீங்க தொண்டு செய்கிறீர்களோ அந்த அளவுக்கு அந்த தொண்டினுடைய புகழ் உலகத்துல ஓங்கி நிற்கும். நீங்க கட் அவுட்லாம் வைக்க வேண்டியதில்லை, பிளஸ் எல்லாம் வைக்க வேண்டியதில்லை. நீங்க உண்மையாக இறைவனுக்கு தொண்டு செய்தால் உங்களுடைய பெருமையை உலகுக்கு எடுத்து காட்ட வேண்டிய பொறுப்பு சிவபெருமானுக்கு உரியது. நம்முடைய 63 நாயன்மார்களையும் அப்படித்தான் இறைவன் நமக்கு காட்டியிருக்கிறார். அந்த வகையில தினமும் அடியார்களுக்கு அமுது கொடுத்தார். அப்படி கொடுத்த அந்த தினத்தை கண்டு பாட்டில் சொல்றாரு, நாளும் நாளும் அடியார்கள் பெருகினார்கள். இன்னைக்கு 2 பேர் வந்தா நாளைக்கு 4 பேர், நாளைக்கு 4 பேர் வந்தா நாளைக்கு 8 பேர், இப்படி பெருகி கொண்டே வந்ததில்ல. ஒரு நாளைக்கு நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் அவருடைய இல்லத்துல வந்து அமுது செய்தாங்க. நாமளாக நினைப்போம், என்னடா அடியார்கள் பெருகிட்டே போறாங்களே, கொஞ்சம் அளவுபடுத்திக்குவோம், ஒரு 100 டோக்கன் போட்டு வச்சிருவோம். கோயில்ல கொடுக்குறாங்க பாருங்க 100 டோக்கன், அதுக்கு மேல கிடையாது. அது போல அளவுபடுத்தி இல்லாமன்னா ஒரு நாளும் இளையான்குடி மாறனார் அப்படி கருதியதில்லை. மாறா என்ன கருதினார் கேட்டீங்கன்னா, நாடும் நாடும் அடியார்கள் பெருகி கொண்டு வருவதை கண்டு ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தாராம். அப்படி அமுது கொடுத்து கொண்டிருந்த ஒரு நாளில் அவர் எப்படி வாழ்ந்தார் என்பதை சேக்கிழார் பெருமான் நமக்கு பதிவு செய்து காட்டுகிறார். அடியார்களுக்கு அமுது கொடுத்த அந்த சிவபுண்ணியத்தின் பயனாக அந்த இளையான்குடியில் அவர் எப்படி இருந்தார் கேட்டா, இருநிதி கிழவனை போல வாழ்ந்தார். அது யாரு இருநிதி கிழவன் கேட்கறீங்களா? குபேரன்னு சொன்னா தெரியும், தமிழ்ல இருநிதி கிழவன் சொன்னா யாருக்கு தெரியாது. குபேரன் சொன்ன எல்லாருக்கும் தெரியும். அந்த குபேரன் மண்ணில் வாழ்ந்தால் எப்படி வாழ்வாரோ அதுபோல இளையான்குடி மாறனாயனார் வாழ்ந்து வருகிறார். எப்பவுமே இந்த உலகியல் மக்களுக்கு என்ன ஒரு கருத்துன்னு கேட்டீங்கன்னா, யாராவது ஒரு நன்மையை செய்தா பாராட்டணும், உளமாற பாராட்டணும், அதான் ரொம்ப சிறப்புடையது. ஆனா மக்கள் அப்படி சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க? சொல்லவே மாட்டாங்க. எதையாவது ஒரு குறைய சொல்லி நீங்க ஒண்ணும் இல்லைங்க, நீங்க நாமெல்லாம் சிவனடியார ஆயிட்டோம், நம்ம சொந்தக்காரங்கிட்ட போய் கேளுங்க, நம்ம சொந்த ஊர்ல போய் கேளுங்க, ஏங்க அப்படி ஒரு சிவனடியார் இருப்பாரு அப்படின்னு கேட்டா, ஆமாங்க அவர் எங்க ஊர்ல தான், எங்க ஊர்ல முதல்ல சிவனடியார் ஆனவர் அவருதாங்க, நல்லா தொண்டு செய்வாரு அப்படியா சொல்லுவாங்க. மாறா என்ன சொல்லுவாங்கன்னா, அடையாங்க அவனா போய் நீங்க போய் சிவனடியாரு, அவனை பத்தி எங்களுக்கு தானே தெரியும் அப்படிம்பாங்க. அப்போ யாரும் புகழ மாட்டாங்க, மனசு வராது. எனவே அந்த இளையான்குடியில் இருந்தவங்க யாரோ ஒருவர் நினைச்சிருக்கலாம், அல்லது சொல்லி இருக்கலாம், அல்லது பேசி இருக்கலாம். என்ன பேசியிருப்பாங்க தெரியுங்களா? காசு இருந்தால் நானும் இது போல சாப்பாடு போடுவேன்னு சொல்லியிருப்பாங்க யாராவது. ஏன் சாமி அவருக்கு வந்து ஆட்கொள்ளணும், வறுமையை கொடுக்கணும்னு கேட்டா, இத்துணை நாள் எந்த தடையும் இல்லாமல் கொடுத்த பெருமான் அவரை ஏன் அந்த வறுமைக்கு
வைத்திருக்கிறது. காசு இருந்தால் நானும் இந்த தொண்டை செய்து விடுவேன். நல்லா தெரிந்து கொள்ளுங்க, காசு இருந்தா எல்லாம் செய்து விடலாம் நினைச்சிடாதீங்க. அப்படி பார்த்தா ஒவ்வொரு ஊர்லயும் பணக்காரங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுல என்ன மடம் கட்டுறாங்களா, சாப்பாடு போடுறாங்களா, தேவார வகுப்புகள் தொடங்குறாங்களா, பெரிய புராண வகுப்பு நடத்துறாங்களா, ஒரு கம்பெனி 2 கம்பெனி ஆகுது, 100 கோடி 200 கோடி ஆகுது, பாவத்துக்கு மேல பாவம் சேருது. அவ்வளவுதான் நடக்குதே தவிர பணம் இருந்தால் போதும்னு கேட்டீங்கன்னா பணம் இருந்தால் மட்டும் போதாதுங்க, நல்ல மனம் இருக்க வேண்டும் என்று பெரியவங்க சொல்லி வச்சிருக்கிறாங்க. அந்த வகையில அந்த இளையான்குடியில சொல்லி இருக்கிறாங்க, பணம் இருந்தால் நானும் சாப்பாடு போடுவேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது யாருக்கு கேட்டுச்சுன்னு தெரியல, கைலாயத்தில் இருக்கிற சிவபெருமானுக்கு கேட்டுருச்சு. அவருக்கு உடனே ரோஷம் வந்துருச்சு. என்ன ரோஷம் வந்துருச்சுங்க, என்னுடைய அடியார் பணம் இருந்தாலும் இல்லை என்றாலும் எந்த நிலையில் இருந்தாலும் தன் தொண்டை கைவிட மாட்டார்கள் என்பதை இந்த உலகத்திற்கு சொல்ல வேண்டும் என்று சிவபெருமானுக்கு அந்த தாக்கம் வந்தது. உடனே என்ன செய்தாருங்க, அவர் ஒரு முடிவு பண்ணார். என்ன முடிவு பண்ணாருன்னா, குபேரன் மாதிரி இருந்தார். நேற்று வரைக்கும் இளையான்குடியில் அவர் தான் செல்வ செழிப்பில் மிகுதி. ஆனால் இன்றைக்கு அந்த இளையான்குடியே மிகுந்த வறுமையுடையவராக அவரை ஆக்கினார். எப்ப ஆக்கினார்னு கேட்டீங்கன்னா கொஞ்ச நாள்லயே ஆக்கிட்டார். நல்லா தெரிந்து கொள்ளுங்க, சங்க இலக்கியத்தில் ஒரு பாட்டு சொல்லுது. என்ன பாட்டுன்னு கேட்டீங்கன்னா, செல்வம் ஈட்டுவது எது போலன்னு கேட்டீங்கன்னா, கீழே இருந்து மலையடிவாரத்துல இருந்து ஒரு பாறையை உருட்டி மேல கொண்டு போற மாதிரி உச்சிக்கு, அது போல கடினமானது செல்வத்தை சேர்ப்பது. செல்வம் எப்படி செலவழிக்கிறீங்களா, அதே பாறையை மேல கொண்டு போய் ஒண்ணும் பண்ண வேண்டாம், விரல தொட்டைக்குன்னா போதும், என்ன ஆகும், அடிவாரத்துக்கு வந்துடும். உங்க முயற்சியே வேண்டியதில்லை. பொருள் ஈட்டுவது கல்லை கீழிருந்து மேலேற்றுவது போல, செலவு செய்வது என்பது மேலிருந்து கீழே தள்ளிவிடுவது போல. அப்படிப்பட்ட அந்த வறுமை நான் இறைவன் அவருக்கு கொடுத்தார். அந்த சேக்கிழார் பெருமான் சொல்லும்போது சொல்லுவாரு, மெல்ல வறுமை பதத்தை அவருக்கு கொடுத்தார். எவ்வளவு வறுமைன்னு கேட்டீங்கன்னா, அவர்கிட்ட இருக்கக்கூடிய அத்துணை நிலமுலன்களையும் விற்றார். அத்தனையும் விற்று அடியார்களுக்கு அமுது கொடுத்தார். ஒரு கால எல்லையில அவருக்கு அந்த சொத்து சுகமெல்லாம் எதுவுமே இல்லாம போச்சு. அப்போ தன்னை அடமானமாக வைத்து, நாம சொல்லுவோம் பாருங்க, என் தலையை அடமானமாக வச்சு, நம்ம தலையில அடமானத்துக்கு வாங்குறது பைனான்ஸ் கம்பெனி இருக்கா என்ன, ஒண்ணும் கிடையாது. ஆனா அவர் தன்னையே அடமானமாக வைத்து, சில பேர் சொல்லுவாங்க அவர் தன்னை அடிமையாக விற்று விட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதுக்கு வாய்ப்பு குறைவு. ஏன்னா அடிமையாக விற்று விட்டால் தொண்டு செய்ய முடியாது. முதலாளி சொல்ற வேலையை மட்டும்தான் செய்யணும். ஆனால் தன்னை அடமானம் வைப்பது போன்ற கடன்களை அவர் வாங்கி அடியார்களுக்கு அமுது கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அப்படி இருந்த காலத்துல அவரிடத்துல ஒரே கொஞ்சோண்டு ஒரு நிலத்தை மட்டும் அவர் வைத்திருந்தார். அந்த நிலம் எதற்காகனா, வரக்கூடிய அடியார்களுக்கு கொஞ்சமாவது அமுது கொடுக்க வேண்டும்னு எல்லாம் நினைச்சு பாருங்க. எப்பவுமே நன்றாக வாழ்ந்தவர்களுக்கு அந்த இடத்துல இருந்து கீழே இறங்கி வந்தா அந்த வாழ்க்கை ரொம்ப கடினமாக இருக்கும். அதுபோல 1000 அடியார்களுக்கு அமுது கொடுத்த இளையான்குடி மாறனாயனார் இன்று தான் உண்ணுவதற்கு கூட உணவு இல்லாத காலச்சூழலுக்கு தள்ளப்பட்டார். அப்படி தள்ளப்பட்ட போதும் கூட சிறிது அளவு நிலத்தை கையகப்படுத்தி இருந்தார். எதுக்குன்னு கேட்டா, ஒரு அடியாருக்காவது நம்ம விவசாயம் பண்ணி அமுது கொடுக்கணும். ஏன்னா ஒரு அடியாருக்கு கொடுத்தா போதும், அது சிவபெருமானுக்கே கொடுத்தது போல என்று கொஞ்சம் நிலம் வைத்திருந்தார். அந்த நிலத்துல முளைப்பு என்று சொல்லக்கூடிய அந்த விதை நெல் சொல்றாங்க பாருங்க, அந்த விதை நெல்லை விதைத்திருந்த காலத்தில் ஒரு நாள் இவர் வறுமை மதத்தில் இருக்கின்ற பொழுது, நல்லா தெரிஞ்சுக்க, நீங்க செல்வ செழிப்போடு இருக்கும்போது சாமி வருவாரான்னு சொல்ல முடியாது. ஆனா நீங்க கஷ்டப்படும் பொழுது சாமி ஏதாவது ஒரு வடிவத்துல வருவார். நாம என்ன பண்ணணும் கேட்டால், அவர் கவனமா பார்த்து வரவேற்கணும். வந்தவரை துரத்தி விட்டுட்டீங்கன்னா போச்சு. அவர் நம்ம சிரமப்படும் போதுதான் சாமி வந்து நமக்கு துணையா இருப்பார். அந்த வகையில அவர் வறுமையில இருக்கின்ற பொழுது அன்றைய நாளில் அவரே அன்றைய நாளில் உணவு, அவருக்கு உணவில்லை, அவர் மனைவிக்கு உணவில்லை, நல்ல பசியோடு இருக்கின்ற ஒரு நாள். இரவு பொழுதாகிவிட்டது, மழை காலம், இரவு தாமதமான நேரத்தில் நல்ல மழை பெய்யக்கூடிய கால எல்லையில் இவர்களுக்கே உணவு இல்லை என்று சொல்லக்கூடிய சூழலில் இருவரும் என்ன பண்ணாங்க, விளக்கெல்லாம் அணைச்சிட்டு சாப்பாட்டுக்கு பதிலாக ஒரு சொம்பு தண்ணி எடுத்து குடிச்சிட்டு 2 பேரும் படுத்துக்கிட்டாங்க. சொல்லுவாங்க, ஒரு வயிற்றுல ஈரத்துக்கு போச்சு சொல்லுவாங்க பாருங்க,
அதுமா போல அவர்கள் படுத்திருந்தாங்க 2 பேரும். அந்த நேரத்தில் இறைவன் ஒரு சிவனடியாராக மாறி, அது எப்படிப்பட்ட அடியாருங்க, சாப்பிட்டு பல ஆண்டுகளானது போல வயிறெல்லாம் ஒட்டி போய் ரொம்ப பசி மிகுதியோடு வருவர் என்கின்ற கோலத்தை தாங்கி ஒரு அடியவர் வந்தார். பெரிய புராணத்துல சிவபெருமானை அடியாராக கருதி வரவேற்ற வரலாறுகளும் உண்டு. அடியார்களை சிவபெருமானாகவே கருதி வழிபாடு செய்த வரலாறுகளும் உண்டு. இந்த இடத்தில் சிவபெருமானே வந்தார், கதவை தட்டினார். இளையான்குடி மாறனார் கதவை தட்டினார். கதவை திறந்தார். வாசல்ல பார்த்தா ஒரு மழையில் நனைந்து ஒருவர் வந்திருக்கிறார். உடம்பெல்லாம் ஈரம், ரொம்ப பசியோடு இருக்கின்ற கோலம். ரெண்டையும் பார்த்தார். அவரை உள்ளே அழைத்தார். அந்த ஈரத்தை மாற்றிக்கொள்வதற்காக தன்னிடத்தில் இருந்த ஒரு ஆடையை கொடுத்து ஈரத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். அவர் தலையெல்லாம் கவுண்டி முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தா ரொம்ப பசியோடு இருப்பது போல அந்த கோலம். இன்னும் கேட்கலாம் இல்லை, சாப்பிட்டீங்களா, பசியோடு இருக்கீங்களான்னு. அவர் வடிவத்தை பார்த்தாலே சாப்பிட்டு பல நினைச்சிருப்பாரு, எப்படி வர்றாரு, நம்மளை போலவே ஒருத்தர் வந்திருக்கிறார். ஏன், நானும் சாப்பிட்டு பல நாள் ஆச்சு, வந்தவரும் அப்படித்தான் வந்திருப்பார் போல என்று கருதி நேரம் தன்னுடைய மனைவிடுதலை போனார். பெரிய புராணத்துல முதல் சருக்கம் தில்லைவாழ் அந்தனர் சருக்கம். அந்த தில்லைவாழ் அந்தனர் சருக்கத்தை பாருங்க. தில்லைவாழ் அந்தனர் விட்டுருங்க, அவர் பொது அடியார். அடுத்து இருக்கக்கூடிய திருநீலகண்டத்து குயவனார், அடுத்து இருக்கக்கூடிய இயற்பகை நாயனார், அடுத்து இருக்கக்கூடிய இளையான்குடி மாறநாயனார், அடுத்து இருக்கக்கூடிய சிறுதொண்ட நாயனார். இந்த கணவன் மனைவியாக இருந்து தொண்டு செஞ்சாங்க பாருங்க, அவங்க வரலாறுல நீங்க 4-5 பேருடைய வரலாறு தில்லைவாழ் சந்தன சருக்கத்துக்குள்ளேயே வந்துருச்சு. அந்த வகையில தன் மனைவி இடத்துக்கு போனார். அம்மாட்ட சொன்னாரு, பெண்ணே, நீயும் நானும் சாப்பிடலைங்கிறது உனக்கு எனக்கு தெரியும். இப்ப நான் இடத்துல கேட்கிறேன், நான் வந்திருக்கிற அடியாருக்கு அமுது கொடுக்க வேண்டும் என்று நான் சொன்னால் நீ என்ன சொல்லுவது தெரியுமா? நமக்கே இங்கு உணவில்லைன்னு நீ சொல்லுவ. நீ அப்படித்தான் சொல்லுவங்கிறது எனக்கு தெரியும். அதனால் அதை சொல்ல வேண்டாம், மாறாக இமக்குளக்குடி பாகனாருடைய அன்பருக்கு அமுது கொடுப்பது எங்கனே என்று நாயனார் கேட்கிறார். இன்னைக்கு அடியருடைய தலைப்பு பார்த்தீங்கன்னா நாயன்மாருடைய தலைப்பு கொடுக்கல, மாறாக கற்பில் மேம்படுத்தகையார் என்று அவர் மனைவிக்கு சொன்ன அடையாளம் தான் கொடுத்திருக்கிறார். பொதுவாக ஒரு சில நாயன்மார்கள் பார்த்தீங்கன்னா நாயன்மாரை காட்டிலும் அவருடைய மனைவி தான் அந்த தொண்டுக்கு பெரும்பான்மையாக துணை இருந்திருப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா திருநீலகண்டத்து குயவனார் புராணத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா நாயனாரை காட்டிலும் அவருடைய மனைவி தான் சபதம் பண்றாங்க, தீண்டு வீராயின் எம்மை திருநீலகண்டம். சிறுதொண்ட நாயனார் புராணத்துல அவர் குழந்தையை அறுத்து கொடுப்பதற்காக வந்த பொழுது அவருடைய மனைவி தான் துணை செய்தாங்க. அதே போல மானக்கஞ்சாரி புராணத்துல தன் மகனுடைய கூந்தலை அறுத்து கொடுத்தது இல்லைங்களா, அந்த பெண் அதற்கு சம்மதித்தாள். அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஏயர்கோன் காளிகாம நாயனார் புராணத்துல சுந்தரர் வந்து என்னை பார்த்தால் சூளை நோய் தீரும் என்றால் நான் என் உயிரை போக்கிக் கொள்வேன் என்று ஏயர்கோன் காளிகாம நாயனர் உயிரை போக்கிக் கொண்டார். அப்படி இறந்து போன நாயனாருடைய உடம்பை எடுத்து கிடத்தி சுந்தரரை அந்த பூரணகம முதலானவற்றை கொடுத்து வரவேற்றவர் ஏயர்கோன் காளிகாம நாயனருடைய மனைவியார். என்ன கேள்வின்னா, இந்த புராணங்கள்லாம் பார்த்தா நாயன்மாரை காட்டினுடைய மனைவிகள் தானே அதிகமா இறைவனுக்கு தொண்டு செய்தது போல தெரியுது கேட்டீங்கன்னா, ஆனா அப்படி எடுத்துக்கூடாது. ஆராய்ச்சி நினைக்கணும்னா நாயனார் இந்த தொண்டு நெறியில நின்ற காரணத்தினால்தான் அவர்களுடைய துணைவியார்கள் இந்த நெறியில நின்றாங்க. இவர் நிக்கலைன்னா அவங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எனவே புராணத்தை படிக்கும் போது நாயனாருடைய மனைவிமார்களுக்கு பெருமை இருப்பது போல தோன்றினாலும் அந்த வாய்ப்பும் அவர்களுக்கு நாயனார் மூலமாகத்தான் கிடைத்தது என்பதனால அது நாயனாருக்கு தான் சேரும். மனைவியிடத்துல கேட்டார், வந்த அடியவருக்கு எப்படி சாப்பாடு கொடுக்குறதுன்னு கேட்டார். நாமளா இருந்தா என்ன சொல்லியிருப்போம், நம்ம வீட்டிலே இருந்தா நமக்கு தெரியும், பாத்திரத்துக்கு நிற்பாங்க, மணி என்னாச்சு, மணி என்னாச்சு, நிற்பாட்டு ஒரு ஆளை போட்டு சாப்பாடு போடுங்கிற அப்படின்னு கோவப்படுவாங்க இல்லையா? அப்படிலாம் இல்லை. அம்மா சொன்னாங்க, ஐயா நாமளே சாப்பிட்டு பல நாள் ஆச்சு. 3 காரணம் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க தெரியுங்களா? ஒன்று, நாம சாப்பிட்றதுக்கே உணவு இல்லை, ஒரு காரணம். 2வது காரணம், மழை பெய்கிறது. மழையில போய் எங்கேயாவது வாங்க முடியுமா? வாங்க முடியாது, பொழுதும் போயிடுச்சு. எனவே நமக்கு சாப்பாடு இல்லை, பொழுது போயிடுச்சு, மழை பெய்யுது.
4வது அவங்க சொன்னாங்க, ஏதிலாரும் இனி தருவாரில்லை. எங்கெல்லாம் கையை நீட்ட முடியுமோ அத்தனை பக்கமும் நீட்டியாச்சு, போனா தரமாட்டாங்க. எனவே பொழுதும் போயிற்று, ஏதும் தருவாரும் இல்லை என்று அம்மா சொன்னாங்க. அதுக்கப்புறம் சொன்னதோடு மட்டும் இல்லாம அடுத்து ஒன்று சொன்னாங்க, அது ரொம்ப முக்கியமான செய்தி. என்ன சொன்னாங்கன்னா, இன்று காலை நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சிறிய நிலத்தில் நம்மிடத்தில் இருந்த விதை நெல்லை நீங்க விதைச்சிட்டு வந்தீங்க. அந்த விதை நெல்லெல்லாம் பெய்த பெரிய மழையில் மண்ணெல்லாம் அரிச்சு நெல்லெல்லாம் மேல மிதந்துகிட்டு இருக்கும். நீங்க போய் அந்த நெல்லை சேகரித்து கொண்டு வந்தால் வல்லவாறு அமுது ஆக்க என்னால் இயலும் சொன்னாங்க. நல்லா நினைச்சு பாருங்க, வெளியில மழை பெய்யுது, நேரம் நள்ளிரவு நேரம், வெளியில போய் மழையில போய் அந்த தண்ணியில மிதந்துட்டு இருக்கிற நெல்லெல்லாம் எடுத்துட்டு வந்தா உணவு செய்து கொடுக்குன்னு அம்மா சொன்னாங்க. சொன்ன உடனே நாயன்மார் மகிழ்ச்சி அடைந்தார். எப்படி மகிழ்ச்சி அடைந்தார் சேக்கிழார் பெருமான் சொல்றாருங்க, இதுகாரும் தன்னிடத்தில் இருந்த செல்வம் எல்லாம் இழந்து போச்சு பாருங்க. வறுமையில் இருக்கின்ற ஒருவன் தனக்கு ஒரு புதையல் கிடைத்தால் எப்படி மகிழ்ச்சி அடைவாரோ, ஒருவன் செல்வத்தை இழந்தவன் அந்த செல்வத்தை மீண்டும் பெற்றால் எப்படி மகிழ்ச்சி அடைவாரோ அதுபோல் மகிழ்ந்தார் இளையான்குடி மாறனாயினார். அப்படி என்ன சொல்லிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா, காலையில விதைச்ச நெல்லை எடுத்துட்டு வாங்க, சமைச்சு கொடுக்குறேன்னு சொன்னாங்க. சொன்ன உடனே நாயன்மார் என்ன பண்ணாங்களா, ஒரு கூடை எடுத்துக்கொண்டார். அதில் பெரிய ஒரு இடத்துல இடா என்று வருகிறது. அந்த இடாவை எடுத்துக்கொண்டு தலையில கவிழ்த்து கொண்டு கதவை திறந்தாருங்க. அருமையான சொல்லுதான். கதவை திறந்தா ஒரே இருட்டா இருந்துச்சு. இப்ப கரண்ட் போயிடுச்சு பாருங்க, பாருங்க சாமி லைவா காட்டுறாரு நமக்கு. கதவை திறந்தாரு பாருங்க, ஒரே இருட்டு. அந்த இருட்டு எப்படி இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, மை ஒழுகியதை போன்ற இருட்டு. அதை எப்படி சொல்லணும்னு கேட்டா, இப்படி தொட்டு இப்படி கண்ணத்துல பொட்டு வச்சுக்கலாம், அந்த அளவுக்கு இருட்டு. வெளியில ஒன்றும் தெரியல. சேக்கிழார் சொல்லுகிறார், நீர்ப்பறவைகள் கூட உறங்குகின்ற நேரம் என்று சொல்லி எல்லாம் உறங்குகிறது, ஒருவர் மட்டும் விழித்து கொண்டு அந்த இருள போறாரு. நாயன்மார் எப்படி போனார்னு கேட்டீங்கன்னா, அந்த காலின் வழித்தடத்தை தடவி தடவி போனாருங்க. கண்ணு தெரியல, காது கேட்கல, வழி எங்க இருக்குன்னு தெரியல, காலால் தடவி தடவி சென்று தன் வயலில், ஏன் பக்கத்து நிலையில எடுத்து வரக்கூடாது, தன் வயலுக்கு சென்று அங்கு மிதந்து கொண்டு இருந்த நெல்லை எல்லாம் நல்லா தெரிந்து கொள்ளுங்க, கண்ணே தெரியாது, எப்படி எடுத்திருப்பாரு நினைச்சு பாருங்க. அந்த கையிலேயே அந்த நெல்லை எல்லாம் சேகரிச்சு சேகரிச்சு அந்த கூடையில எடுத்து போட்டுக்கொண்டு திரும்பி வந்தார். வரும்பொழுது இவர் சென்று வயலில் நின்று அந்த நெல்லையெல்லாம் சேகரித்து கொண்டு மீண்டும் வீட்டுக்கு வர்றாரு. இவர் வர்ற வரைக்கும் அந்த அம்மா வாசல்லே நின்றுட்டு இருந்தாங்க. நினைச்சு பாருங்க, அவர் போயிட்டு வர்ற வரைக்கும் எப்படி 1 மணி நேரம் ஆயிரும். நாம் என்ன பண்ணலாம், டிவியை போடுவோம், நல்ல பாட்டெல்லாம் போடுவாங்க, இல்லைன்னா கொஞ்ச நேரம் தூங்கிட்டு வரலாம், அப்படிலாம் நினைக்கலைங்க. அவர் வருகின்ற வரையில் வாயிலில் நின்று கொண்டிருந்தார் அம்மையார். வந்தாங்க, நெல்லை வாங்கினாங்க, அடுப்பு பற்ற வைக்க போனாங்க. இப்பதாங்க 2வது பிரச்சனை தோணுச்சு. அடுப்பரிப்பருக்கு விறகு இல்லை. உடனே நாயனார் இடத்துல கேட்டாங்க. அவர் அமுது இல்லை என்ற பொழுது அம்மா ஆலோசனை சொன்னாங்க, நெல்லை எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னாங்க. இவர்கள் விறகு இல்லை என்று சொன்ன பொழுது நாயனார் சொன்னார், தன் வீட்டினுடைய கூரைகள் இருக்கு பாருங்க, அந்த கூரையில போகக்கூடிய குறுக்கு சட்டங்கள் இருக்கு பாருங்க, விறகுகள், அதையெல்லாம் ஒடித்து அடுப்புல வச்சு எரிச்சாங்க. இப்போ அந்த நெல்லெல்லாம் வறுத்து குத்தி நெல்லாக்கி உமையெல்லாம் நீக்கி நெல்லாக்கி சாப்பாடு தயாராகிட்டு இருக்குது. இப்ப அம்மா அடுத்து கேட்டாங்க, இந்த சாதத்திற்கு கறி செய்வதற்கு காய்கறிகள் இல்லைன்னு சொன்னாங்க. உடனே நாயனார் என்ன பண்ணாருங்களா, கொல்லைப்புறத்தில் இருக்கக்கூடிய கீரைகளை எல்லாம் பறித்து கொண்டு வந்தார். நல்லா தெரிந்து கொள்ளுங்க, மழை காலத்தில் சென்றார், புலன்கள் எல்லாம் கடந்து சென்றார். நீங்க ஒரு செயலை செய்யணும்னா 5 புலன்கள் நமக்கு துணையாக இருந்தால் தான் ஒரு செயலை செய்ய முடியும். ஆனா நாயன்மார் புலன்களை எல்லாம் கடந்து சென்றார் என்பதை பார்க்கிறோம். அவரு மாயாகாரியங்களை கடந்து சென்றார் என்பதை பார்க்கிறோம். இறைவனுடைய அருள் வெள்ளத்தில் மூழ்கினார். சேக்கிழார் பெருமான் ரொம்ப அருமையா சொல்லுவாரு, பொதுவா மழை பெஞ்சா வீடுகள்லாம் வெள்ளத்துல முழுகும், நாமளே வெள்ளத்துல மூழ்கி விடுவோம். ஆனா நம்முடைய சேக்கிழார் பெருமான் இளையான்குடி மாறனார் சொல்லுகிறார், அவர் அருள் என்கின்ற வெள்ளத்தில் முழுகி நின்றார் என்று காட்டுவார். அந்த அருள் பெற்ற காரணத்தினால அந்த கீரைகளை எல்லாம் பறித்தார். அதை கூட சேக்கிழார் பெருமான் சொல்லுவார் தெரியுங்களா, ஒரு உயிரை பிறவி என்கின்ற குழியிலிருந்து இறைவன் எப்படி இருவினைகளிலிருந்து நீக்கி எடுப்பாரோ அதுபோல அந்த கீரைகளை எல்லாம் பறித்து கொண்டு வந்து அம்மாட்ட கொடுத்தாருங்க. கொடுத்தது ஒரே வகையான கீரை. ஆனா அம்மா என்ன பண்ணாங்கன்னா,
முன் செய்த சமையல் செய்த பக்குவத்தின் காரணமாக கைப்பக்குவம்னு சொல்லுவோம் பாருங்க, அதை துணையாக கொண்டு ஒரே கீரையை கடைஞ்சாங்க, பொரியல் பண்ணாங்க, மசித்தாங்க, துவையல் செய்தாங்க, சட்னி ஆட்டினாங்க. ஒரே கீரையில் என்னென்ன வகையெல்லாம் செய்ய முடியுமோ அத்துணை வகையும் செய்தாங்க. அப்போ ஒரு நிலைப்பாடு உண்டு. பொதுவாக சமைக்கும் பொழுது நம்ம கிட்ட ஒரு பழக்கம் உண்டு பாருங்க, 2 சொட்டு கையில் விட்டு என்ன பண்ணுவோம், சுவையா இருக்குதா, உப்பு இருக்குதா, காரம் இருக்குதான்னு பார்ப்போம் பாருங்க. அது போன்ற எந்த செயலையும் செய்யவில்லை. ஏன்? அடியார்களுக்கு அமுது செய்வதாக இருக்கின்ற காரணத்தினால் இது எச்சில் படக்கூடாது என்று அந்த உணவுகளை செய்தாங்க. ஆனாலும் கூட அந்த உணவு நல்ல பக்குவமுடைய சுவையுடைய உணவாக இருந்தது என்று காட்டுகிறார். இப்படியெல்லாம் உணவு செய்து முடிச்சதுக்கு அப்புறம் கணவனார் இடத்துல வந்து சொல்லுகிறார், நான் அடியாருக்கு அமுது செய்து வைத்திருக்கிறேன், நீங்கள் அவரை அழைத்து வந்தால் நீங்கள் எண்ணியவாறு அடியாருக்கு இன்று அமுது கொடுத்து விடலாம் என்று அம்மா சொன்னாங்க. உடனே நாயன்மாருக்கு ஒரே மகிழ்ச்சி. ஏன் எல்லாம் நினைச்சு பாருங்க, தனக்கு உணவில்லை என்ற பொழுது தண்ணீரை குடிச்சிட்டு படுத்துக்கிட்டாங்க. ஆனா அடியார் ஒருத்தர் வந்துட்டாருன்ன உடனே அந்த இருள போய் நெல் எடுத்துட்டு வர்றது, வீட்டினுடைய கூரைகளை நல்லா நினைச்சு பாருங்க, அந்த ஒரே வீடு தானுங்க அவருக்கு இருக்கிற வீடு, அந்த கூரைகளையும் உடைத்து அடுப்பெரித்தார். கீரைகளை பறித்து கொண்டு வந்து பல வகையான அமுதுகளை செய்து எல்லாம் தயார் செய்து வந்ததுக்கு அப்புறம் நாயனாருக்கு ஒரு இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி. என்ன மகிழ்ச்சி நினைக்கிறீங்க? இந்த வறுமையில் கூட இறைவன் அடியாருக்கு அமுது செய்கின்ற என் தொண்டுக்கு துணையாக இருக்கிறான் என்று ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தார். நீங்க பெரிய புராணத்தில் ஒரு இடத்துல சொல்லுவார் சேக்கிழார் பெருமான், அவர் செல்வ செழிப்போடு இருந்த பொழுது அந்த வார்த்தையை பயன்படுத்தவில்லை, மாறாக அவர் வறுமை நிலையை அடைந்த பொழுது 2 சொல்லால் அவரை புகழ்கிறார். ஒன்று மன்னன் என்று சொல்லுகிறார். இளையான் கொடி மன்னன். மன்னர்னா யாருங்க? செல்வ செழிப்போடு இருப்பவர்களைத்தான் மன்னன் சொல்லணும். அது குபேரனாக இருந்த போது அந்த சொல்லல, மாறாக வறுமை நிலையில் இருந்த பொழுதுதான் சேக்கிழார் பெருமான் சொன்னார், அவர் இளையான் கொடி மன்னனார் என்று சொன்னார். அடுத்து இன்னொரு வார்த்தை சொன்னார். இந்த அமுதெல்லாம் செய்து முடிச்சதுக்கு அப்புறம் அந்த இடத்துல ஒரு பேர் கொடுக்கிறார், வள்ளல் என்று சொல்லுகிறார். நினைத்து பாருங்க, செல்வமெல்லாம் இழந்து போயிட்டாரு, மன்னர் என்று சொல்லுகிறார். ஒரே ஒரு 1000 பேர் சாப்பிட்ட இடத்துல ஒரே ஒரு அடியாருக்கு அமுது படைப்பதற்கான சூழல் தான் இருக்குது. அதையும் நிறைவேற்றியதுனால அவரை வள்ளல் என்று கொடுக்கிறார். வள்ளல்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க எத்தனையோ அரசியல்வாதிகளை பிளக்ஸ் வைப்பாங்க, வாழும் வள்ளலேன்னு போட்டு வச்சிருப்பாங்க. ஆனா வள்ளல் என்பதற்கு என்ன பொருள்னா, காலம் நேரம் எதையும் கருதாது வந்தவருக்கு கொடுப்பவருக்கு தான் வள்ளல் பேரு. நாம என்ன பண்ணுவோம், என்னப்பா ரோட்ல பார்த்து கேட்கிற, வீட்டுக்கு வரலாம் என்னப்பா, இல்லைன்னா விளக்கேற்றுறதுக்கு அப்புறம் வந்திருக்கிற, வெள்ளிக்கிழமை வந்திருக்கிற, அது கொடுக்கறதுக்கு தான். கடனை திருப்பி கொடுத்தீங்கன்னா வாங்கி வச்சுக்குவாங்க. இப்போ நீங்கள் வெள்ளிக்கிழமை கொண்டு போய் கடனை திருப்பி கொடுத்தா வேண்டாம்னா சொல்ல போகிறாங்க. அதை கேட்டீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, வெள்ளிக்கிழமை சொல்லுவாங்க. எனவே நம்முடைய திருவாரூர் இருக்கிற தியாகராஜ பெருமான் பாருங்களா, நீங்கள் சீக்கிய செய்ய புராணத்தை படிச்சீங்கன்னு தெரியும். உரையில திருவாரூர் இருக்கின்ற பெருமானுக்கு தியாகேசன் என்று பெயர். அந்த தியாகராசன் என்பதற்கு என்ன பொருள் விளக்கம்னு கேட்டீங்கன்னா, வரையாது கொடுக்கின்ற வள்ளல் என்பது பொருளாகும். அவர் உரையில் எழுதி வச்சிருக்கிறார், தியாகேசன் என்று சொன்னால் வரையாது கொடுக்கின்ற வள்ளல். வள்ளல்னா யாருன்னு கேட்டீங்கன்னா, காலம் நேரம் எதையும் கருதாது கொடுக்கின்றவனுக்கு தான் வள்ளல்னு பேரு. நீங்க காலண்டரை பார்த்து வாட்சை பார்த்தீங்கன்னா நீங்க கோடி ரூபாய் கொடுத்தாலும் வள்ளல் கிடையாது. எனவே நம்முடைய இளையான்குடி மாறநாயனாரை வள்ளல் என்ற சொற்களினால் சேக்கிழார் பெருமான் புகழுகிறார். 2 பேருமாக சேர்ந்து வந்த அந்த அடியவருக்கு அமுது கொடுப்பதற்காக சென்று அவரை எழுப்புகிறார்கள். வந்தவர் அடியவர் அல்ல, சிவபெருமான். எல்லாம் தெரிந்து கொள்ளுங்க, எந்த சைவ விழாவுக்கு போனீங்கனாலும் நீங்க எல்லா அடியாரையும் வணங்கணும். யாராவது அடியார்கள் நம்ம இல்லத்துக்கு வந்தா அவர் என்ன சாதி, நல்ல பெரிய கரை வச்சு வேண்டி கட்டி இருக்கிறாரா, பட்டுப்புடவை கட்டி இருக்கிறாங்களா, நகை நட்டெல்லாம் போட்டிருக்கிறாங்களா, நல்லா படித்தவங்களா இருக்கிறாங்களா, இப்படிலாம் எதையும் பார்க்கக்கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு விழாவிலும் ஏதேனும் ஒரு அடியவருடைய வடிவத்தில் நிச்சயமா சிவபெருமான் வருவார். பெரிய புராணம் முழுக்க நீங்க அலசி ஆராய்ந்தீங்கன்னா சிவபெருமான் ஏதேனும் ஒரு வடிவத்தில் வந்திருப்பார். இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு கூட யாராவது அடியார்கள் வந்திருக்க மாட்டாங்க. அந்த வாராத அடியவர் இடத்துல சிவபெருமானே வந்து நம்முடைய இல்லத்தில் அமுது எடுத்துக்கொண்டாலும் எடுத்துக்கொள்வார், நமக்கு தெரியாது. ஆனா எனவே நம்முடைய பெரியவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா,
அடியார்கள் எந்த கோலத்தில் வேண்டுமானாலும் இறைவன் வருவார். சோமாசி மாரநாயனாருடைய வேள்விக்கு சாமி என்ன கோலத்தில் வந்தார் தெரியுங்களா? பன்றி மேய்ப்பவராக வந்தார். இப்போ நமக்கு எல்லாம் அடியார்கள்லாம் இருக்கிறோம், யாராவது பண்ணி மேய்ச்சிக்கிட்டு உள்ள வந்தா என்ன பண்ணுவான்? துரத்துவோமா இல்லையா? பண்ணியை லட்சிச்சு போடுவான். ஆனால் சோமாசி மாரநாயனாருடைய அந்த வேள்விச்சாலைக்கு இறைவன் பன்றி மேய்ப்பவராக வந்தார். அந்த கோலத்தையும் சோமாசி மாரனார் கண்டுபிடித்து விட்டார். கண்டுபிடித்து எல்லாரும் ஓடுனாங்க, அந்தனர்கள்லாம் ஓடினாங்க. ஐயோ பன்னியெல்லாம் வேள்விச்சாலைக்கு வந்துருச்சு, பன்னி மேய்ப்பெல்லாம் வந்துட்டாங்கன்னாங்க. ஆனா சோமாசி மாரநாயனாருக்கு தெரியும், இந்த இடத்தில் இந்த கோலத்தில் ஒருவர் வருகிறார் என்று சொன்னால் அது என் பெருமானை தவிர வேறு யாராக இருக்க முடியும் என்று சொல்லி அவரை அழைத்து கொண்டு வந்து வேள்விச்சாலையில் நிற்க வச்சு பூரணாகதி அவருக்குத்தான் இறைவனுக்கு அர்ப்பணம் செய்தார் என்று சோமாசி மாரனார் புராணத்தில் பார்க்கிறோம். எனவே இறைவன் எந்த வேடத்தில் வேண்டுமானாலும் வருவார். ஒரு திருத்தலத்தில் ஒரு மன்னனுக்கு நோய்வாய்ப்பட்டிருந்த பொழுது அங்கிருந்த பெரியவர்கள் சொன்னாங்க, தினமும் 1000 அடியார்களுக்கு அன்னதானம் செய்ய வேண்டும் என்று. அந்த 1008 அடியார்களில் ஒரு நாள் அந்த தலத்தில் இருந்த சிவபெருமானே அடியாராக வந்து அமுது ஏற்றுக்கொண்டார் என்று ஒரு வரலாறு. அந்த தலத்துல சாமிக்கு ஒரு பேர் எழுதுறீங்களா? 1001 பேரு. அந்த தலத்தை எந்த தலைவனும் எனக்கு ஞாபகம் இல்லை. ஆக்கூர் தான் தோன்றி மாடம், பிரபலர் தலையாத்திரை நிறைய போனோம்னு சொன்ன பார்த்தீங்களா? கரெக்டாக சொல்லிட்டு பாருங்க. ஆக்கூர் தான் தோன்றி மாடத்துல 1000 அடியார்களுக்கு ஒருவராக வந்து இறைவன் அமுதெடுத்துக் கொண்டார் வரலாறு. 4ஆம் தேதி குடமுழுக்கு எத்தனை செய்தி சொல்றாங்க பாருங்க. எனவே அந்த அடியாருக்கு அமுது கொடுப்பதற்காக எழுப்பினார்கள். நல்லா நினைச்சு பாருங்க, இவர்கள் செய்த அத்தனை செயலையும் வந்த சிவபெருமான் பார்த்துக்கிட்டு தானே இருந்திருப்பாரு. என்ன பண்றாங்க, இவர் எங்க கூடையை பொதுறீங்க, மலையில போறாரு, இந்த மாதிரி அனுப்பதிக்கிறாங்க, எல்லா செயல்களையும் இறைவன் பார்த்திருப்பார். எவ்வளவு மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பார். நல்லா நினைச்சு பாருங்க, தானே சாப்பாடு இல்லாத உணவு இல்லாத ஒரு காலத்தில் தன் அடியவருக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்று இந்த நள்ளிரவு பொழுதில் ஊரே உறங்கிருச்சு, நீர் பறவைகள் கூட உறங்குகின்ற இந்த இரவு பொழுது 2 ஆன்மாக்கள் மட்டும் அடியார்களுக்கு அமுது கொடுப்பதற்காக இப்படி போராடி கொண்டிருக்கிறார்களே என்று இறைவன் பார்த்திருப்பார். இறைவன் எவ்வளவு மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பார் பாருங்க. அப்படி எழுப்பிய உடனே அந்த வந்த அடியவர் மறைந்து போனார். இறைவன் விடை மீது அம்மையப்பராக காட்சி கொடுத்தார். அப்படி காட்சி கொடுத்த அந்த நிலையை கண்டு கணவன் மனைவி 2 பேரும் திருவடியில் விழுந்து வணங்கினார்கள் என்று பார்க்கிறோம். அப்படி விழுந்து வணங்கிய பொழுது இறைவன் அவர்களுக்கு ஒரு பெரிய அருளை செய்கிறார். என்ன அருளிப்பாடுன்னு கேட்டீங்கன்னா, 2 பேரையும் கைலாயத்திற்கு வருமாறு இறைவன் ஆணையிட்டார். 2 பேரும், அன்பனே அன்பர் பூசை செய்த நீ உன் அணங்கினோடு என் உலகம் வருக. நீங்க கணவன் மனைவி 2 பேருமாக கைலாயத்திற்கு வந்து பணி செய்ய வேண்டும் படிச்சார். அதுக்கு மேல இன்னொரு வாய்ப்பு கொடுத்தார். என்ன தெரியுங்களா? இந்த பூலோகத்தில் நீ குபேரனை போல வாழ்ந்த, உனக்கு கைலாயத்தில் குபேரன் நீ சேவல் செய்கின்ற பணியாளனாக இருந்து உன் தொண்டுக்கு துணை செய்வார். என்ன தொண்டு செஞ்சிருப்பாரு கேட்டீங்கன்னா, கைலாயத்தில் நம்முடைய நாயன்மார் இருந்து கொண்டு இந்த மண்ணுலகளை யாரெல்லாம் அடியார்களுக்கு அமுது செய்ய வேண்டும், கோயில் திருப்பணிகள் செய்ய வேண்டும், திருத்தொண்டுகள் செய்ய வேண்டும், யார் யாரெல்லாம் கருதுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் செல்வத்தை கொடுப்பதற்கு குபேரனுக்கு ஆர்டர் கொடுப்பாரு. நல்லா தெரிஞ்சுங்க. நம்ம இளையான்குடி மரணம் எங்க இருக்கிறான்னு கேட்டீங்கன்னா, கைலாயத்தில் இருக்கிறார். என்ன செய்து கொண்டிருக்கிறார்னா, குபேரனை அழைத்து தொண்டு செய்கின்ற அடியார்களுக்கு செல்வத்தை வழங்க வேண்டும் என்று குபேரனுக்கு ஆர்டர் போகிற இடத்துல சாமி வச்சிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு பெரிய பலத்தை கொடுத்தார். இருவரும் பல்லாண்டு அடியார்களுக்கு அமுது செய்வித்து இறைவன் திருவடி 2 கலந்தார்கள். அந்த திருநாள் தான் இன்றைய நாள். இதுல என்ன ஒரு சிறப்புன்னு கேட்டீங்கன்னா, 4 வகையான உணவு, மென்றல், தின்றல், நக்குதல், பருகுதல், 4 வகையான உணவு. இதை உண்டினாது விதத்தில் 6 வகையான சுவை. பொதுவாக பார்த்தீங்கன்னா 6 வகையான சுவையில நீங்க யாரும் சாப்பிட்றதே இல்லை. நீங்க மொத்தம் என்னென்ன சுவைங்க? இனிப்பு, காரம், புளிப்பு, 3 தான். மீதி 3 சுவை இல்லைங்க. இனிப்பு சாப்பிட்றாங்க, கசப்பு சாப்பிட்றது இல்லை, துவர்ப்பு சாப்பிட்றது இல்லை. நீங்க நம்ம உடம்புல எல்லார் உடம்புலையும் ஏதாவது ஒரு நோய் இருக்குது. என்ன காரணம் கேட்குறீங்க? 6 வகையான சுவையில் சாப்பிடாத குற்றத்தினால்தான்
நமக்கு உடம்பெல்லாம் நோயா இருக்குது. நீங்க 6 வகையான சுவையும் நீங்க சரி விகிதத்துல கலந்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நோய் வராது. அன்றைய காலத்தில் அடியார்களுக்கு அப்படித்தான் அமுதே படைத்திருக்கிறார்கள். அந்த பாட்டு சொல்லுது, கொண்டு வந்து மனை புகுந்து குலாவு பாதம் விளக்கியே மண்டு காதலினால் ஆதடத்திடை வைத்து அருச்சனை செய்தவின் உண்டினாலு விதத்தில் 6 சுவை நிறத்தினில் ஒப்பிலா அண்டர் நாயகர் தொண்டர் இச்சையில் அமுது செய்ய அளித்துள்ளார். ஒரு அடியாரை எப்படி வரவேற்க வேண்டும் என்று இளையான்குடி மாறனாயர் சொல்லுகிறார். அதுல புராணத்துல என்ன பண்ணுவாருங்களா, யாராவது அந்த இளையான்குடிக்கு வந்தா இவரே தேடி சென்று போவாராம். அந்த அடியார் இங்க வர்ற வரைக்கும் நிற்காம அவரிடத்தில் இவர் தேடி செல்லுவாராம். அங்க போய் எப்படி சொல்லுவாரு கேட்டீங்களா, ஈரம் மென் மதுர வார்த்தை 3 சொல் சொல்றாருங்க. ஈரமான வார்த்தை, மென்மையான வார்த்தை, தேன் போல தித்திக்கின்ற மதுர வார்த்தை. இந்த 3 வார்த்தைகளையும் சொல்லி அடியாரை அழைப்பார். அழைத்து வந்து வாசல்ல உட்கார நிக்க வச்சு பாதபூசம் பண்ணுவார். அதுக்கப்புறம் இது போல மனைகள் எல்லாம் அமைத்து கோலம் எல்லாம் இட்டு அதன் மேல் பட்டு துணியை விரிக்க வைத்து அதில் அடியாரை அமர்த்தி தலைவாழை இழைநடத்தி 4 வகையான உணவு 6 வகையான சுவையில் வைத்து நீர் வார்த்து தூபம் காட்டி தீபம் காட்டி அந்த அடியாரை குடும்பத்தோடு சுற்றத்தோடு விழுந்து பணிந்து இந்த அமுதை தாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எதற்காக என்று சொன்னா, நீங்க நல்லா இருப்பீங்க, சாப்பிட்டா நீங்க நல்லா இருப்பீங்கன்னு சொல்றீங்க. நீங்கள் எங்கள் இல்லத்தில் அமுதெடுத்துக் கொண்டால் எங்கள் குடி முழுதும் நன்றாக இருக்கும் என்று சொல்லி அடியார் திருவடியை விழுந்து வணங்குவாங்க. அப்படி விழுந்து வணங்கும் பொழுது வந்த அடியார்கள் இந்த அடியார்களுடைய தொண்டு நன்றாக இருக்க வேண்டும், இவர்கள் வழி வழியாக சிவனடியார்களாக இருக்க வேண்டும், இந்த அடியார்கள் இருக்கின்ற திருக்கூட்டம் வளர வேண்டும், இந்த திருக்கூட்டம் வழிபாடு செய்யக்கூடிய ஆலயங்கள் வளர வேண்டும் என்று பலவாறு வாழ்த்துவார்கள். அன்றைய காலத்துல மக்கள் செழிப்போடு வாழ்ந்தார்கள், அடியார்கள் ஒற்றுமையோடு வாழ்ந்தார்கள், சிவச்சின்னங்கள் மலிந்து கிடந்தன, ஆலயங்கள் எல்லாம் வழிபாடுகள் பெருகி இருந்தன. என்ன காரணம் என்று சொன்னால், அன்று அடியார்களுக்கு அன்னம்பாளிப்பு முறையாக செய்யப்பட்டது. இன்னைக்கெல்லாம் உருத்துராகம் போட்டு திருநீரை வச்சுக்கிட்டு எங்கேயாவது ஒரு வீட்டு வாசல்ல போய் பசிக்குதுன்னு கேட்டீங்கன்னா பிச்சைக்காரன் நினைச்சுக்குவாங்க. ஆனா அன்றைய காலத்துல அப்படி யாராவது திருநீர் உருத்துராகம் போட்டு கொண்டு வந்தா வீட்டுக்குள்ள அழைத்து இந்த உபச்சாரங்களை எல்லாம் செய்து அடியார்களுக்கு இன்னும் சொல்ல போனா ஆடை செலவுக்கு முதலான பணம் எல்லாம் கொடுத்திருக்கிறாங்க. அப்படியெல்லாம் பல வகையான திருத்தொண்டுகளை செய்து இறைவன் திருவடி அடைந்தவர் நம்முடைய இளையான்குடி மாறநாயனார். எனவே அத்தகைய பெருமானுடைய தொண்டு நம்ம சைவத்துல 2 வகையான தொண்டுகள் செய்திருக்கிறாங்க. ஒன்று மென் தொண்டு, இன்னொன்று வன் தொண்டு. மென் தொண்டு என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, மலர் பறிப்பது, கோயிலை சுத்தம் பண்ணுவது, அடியார்களுக்கு அமுது படைப்பது, அந்த தொண்டுகள் எல்லாம் நாயன்மார்கள் செய்த தொண்டை நாமும் செய்யலாம். ஆனா வன் தொண்டு என்பது பிள்ளையை அறிஞ்சு கொடுத்தது, கையை வெட்டினது, இவங்க ஊர்ல தான் கையை வெட்டினது, எனவே கையை வெட்டியது, கண்ணை பறித்து கொடுத்தது, இது போன்ற தொண்டுகள் எல்லாம் நம்மளால செய்வதற்கு வாய்ப்பு குறைவு. எனவே மென் தொண்டு என்பது விளக்கு ஏற்றுவது, மலர் பறிப்பது, அடியார்களுக்கு ஆடை கொடுப்பது. குறைந்தபட்சம் நம்ம வீடுகளில் திருமண நாட்கள் வரும் பொழுது அல்லது குழந்தைகளுக்கு ஒரு பிறந்த நாள் வரும் பொழுது, நம்முடைய முன்னோர்களுக்கு அந்த வழிபாடு செய்கிற பாருங்க திருநாள், அது போன்ற வழிபாடு நாட்கள்லாம் வருகின்ற பொழுது வசதி உடையவர்களாக இருந்தால் உங்களுக்கு எத்தனை அடியார்களுக்கு அமுது கொடுக்க முடியுமோ கொடுங்க. வசதி இல்லைன்னா குறைந்தபட்சம் ஒரு ஓதுவாரை அழைத்து அமுது கொடுங்க, ஒரு சிவனடியாரை அழைத்து அமுது கொடுங்க. நீங்க ஒரு அடியாருக்கு அமுது கொடுத்தீங்கன்னா அது 1000 அந்தணர்களுக்கு அமுது கொடுத்ததற்கு சமமாகும், 1000 சிவாலயங்களை திருப்பணி செய்வதற்கு சமமாகும் என்று திருமுறைகள்ல பாடி வச்சிருக்கிறாங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய திருமண தேவநாயனார் பாடியிருக்கிறார், யாவர்க்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, அதை செய்ய முடியலனா யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை, அதையும் செய்ய முடியலனா யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, அந்த யாவர் என்பது சிவனடியார்களுக்கான உணவு, உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறருக்கு இன்னுரைதானே, எதையுமே செய்ய முடியலனா பரவாயில்ல, அடியாரிடத்துல குறைந்தபட்சம் அன்போட பேசுங்க. தயவு செய்து கடிந்து பேசுவது, பழி சொல்லுவது, குறை சொல்வது, இது போன்ற பழக்கங்களை எல்லாம் நம்ம வைத்துக் கொள்ளக்கூடாது. பொதுவாக அடியார்கள் என்று சொன்னாவே
அன்பானவர்களாகத்தான் இருக்கணும். அது எப்படி இருக்கணுங்க? எல்லா அடியார்களும் தன்னுடைய கூறிய அடியார்கள் நினைக்கணும். அவர் அந்த திருக்கூட்டங்க, இவர் இந்த திருக்கூட்டங்க, இவர் அந்த ஊர்ல இருந்து வந்திருக்கிறாரு, அப்படிலாம் கருதக்கூடாதுங்க. எல்லா அடியார்கள், நம்முடைய திருநாவுக்கரசர் சொல்லியிருக்கிறார், எவரேனும் தாமாக இலாடத்திட்ட திருநீரும் சாதனமும் கண்டால் உள்கி இவர் தேவர் அவர் தேவர் என்று இரண்டாட்டாது ஒழிந்து ஈசன் திறமே பேணி என்று சொல்லி இருக்கிறாங்க. அடியார்களுக்குள்ள எந்த சூழலிலும் வேறுபாடு பார்க்கவே கூடாது. அதே போல நமக்கு யாரெல்லாம் நமக்கு வழிகாட்டிகளாக இருந்தார்களோ, ஆசிரியர்களாக இருந்தார்களோ, அவர்களை எல்லாம் ஒருபோதும் மறக்கக்கூடாது. நம்முடைய நந்திய பெருமான் கேட்டிருக்கிறார், 16 பேர் கேட்டிருக்கிறார். அதுல ஒரு பேர் என்ன சொல்லியிருக்கிறார் தெரியுங்களா? அன்பர்கள் தீது செய்தாலும், ஏதேனும் ஒரு நேரத்தில் அன்பர்கள் செய்வது நமக்கு ஒரு தீங்கா கூட அமைஞ்சிடலாம். ஒருவேளை அப்படி இருந்தாலும் கூட அடியார்களை தீங்கு சொல்லக்கூடாது என்று நம்முடைய நந்திய பெருமான் இறைவனிடத்தில் வரமாக கேட்டிருக்கிறார். எனவே நம்முடைய காலத்தில் நம்ம எத்தனையோ பிறப்புல பிறந்திருப்போம். நாயா பிறந்திருப்போம், மாடா பிறந்திருப்போம், என்னென்னவோ பிறந்திருப்போம். இந்த பிறவில சாமியுடைய கருணையினால மனிதனாக பிறக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கப்பட்டிருக்கிறது. மனிதனா பிறந்துட்டா மட்டும் போதுமா? மனுஷனா பிறந்ததுக்கு அப்புறம் கூட மிருக மாதிரி வாழ்ற மக்கள் இருக்கிறாங்க. அவர்களுக்கு மத்தியில நல்ல குருநாதர் கிடைத்து, நல்ல அடியார் திருக்கூட்டம் கிடைத்து, நெத்தி நிறைய திருநீர் பூசுறோம், நல்ல உத்தராட்சி இருக்கிறோம், அடியார்களோடு சேர்ந்து வாழக்கூடிய ஒரு வாய்ப்பையும் இறைவன் கொடுத்திருக்கிறார். இது போல அடியார்கள் இல்லத்துல குருமூசை வழிபாடுகளை செய்வதற்கான ஒரு வாய்ப்பையும் கொடுத்திருக்கிறார். நீங்க வழிபாடு செய்யக்கூடியவங்க எல்லாரும் நினைக்கணும், சாமி இது போல எதிர்காலத்துல 63 நாயன்மார்களுக்கும் அடியார்கள் தொண்டு செய்யணும். நம்ம பெரியவங்கள சொல்லி வச்சிருக்கிறாங்க. இன்றைய காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு சிலர் என்ன பண்றாங்கன்னா, ஜாதி அடிப்படையில நாயன்மார்களை கும்பிடுறவங்களும் இருக்கிறாங்க. இன்னைக்கு கண்ணப்ப நாயனாரை வேட்டையில் தோழர்கள் கும்பிடுவாங்க. இப்படி ஒவ்வொரு நாயன்மாரும் அப்படிலாம் கும்பிடக்கூடாது. நல்லா தெரிந்து கொள்ளுங்க, சைவர்கள் என்று சொன்னால் சாதி இல்லா சைவர்கள் என்று பெயர். சாதியின் அடிப்படையில் கும்பிட வேண்டாம். வேணா ஒண்ணு பண்ணுங்க, அந்த நீங்க எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறீங்களோ அதே நட்சத்திரத்துல நாயன்மார்கள் வாழ்ந்திருப்பாங்க. அவர்கள் வாழ்ந்த நட்சத்திரம் உங்களுக்கு இருக்குமானால், இன்னைக்கு என்ன, நீங்க ஆவணி மாதம் மக நட்சத்திரம், இந்த நாள்ல யாருக்கா ஒரு பிறந்த நாள் இருக்குன்னு வச்சுக்கீங்களா, நட்சத்திரோடையங்களா இருந்தா நீங்க அந்த நாயன்மாரை எடுத்து குருபூசை பண்ணுங்க. அப்படி பண்ணீங்கன்னா கண்டிப்பா எல்லா நாயன்மார் அவதார நட்சத்திரத்திலையும் மக்கள் பிறந்திருப்பாங்க. நீங்க என்னென்னமோ நல்லது செய்யறீங்க, நீங்க பிறந்த அந்த நாளில் அவதரித்து வாழ்ந்து இறைவன் திருவடி அடைந்த நாயன்மார்களுக்கு நடைபெறக்கூடிய அந்த குரு பூசையை நாம் எடுத்து செய்தால் இந்த பிறவிக்கான பயன் நமக்கு கிடைக்கும் என்பதை சொல்லுகிறோம். இதே நேரத்துல தாரமங்கலத்துல நம்முடைய ஆசிரியரும் குருநாதருமாக இருக்கக்கூடிய ஐயா அவர்கள் அங்கே குரு பூசையை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வழிபாடு செய்யக்கூடிய அதே புண்ணிய காலத்தில் நாமும் வழிபாடு செய்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஆசிரியர் இங்கு வருவதாக சொல்லியிருக்கிறார். ஒருவேளை அவர் வர முடியவில்லை என்றாலும் கூட நிச்சயமாக இந்த தொண்டர்கள் நம்மை அழைத்தார்களே என்று ஏதேனும் ஒரு நொடி பொழுது நினைச்சிருப்பார்கள் இல்லையா, அதை நாம் குருவருளாக ஏற்றுக்கொண்டு இந்த வழிபாடு, இந்த சொற்பொழிவு நிறைவு செய்யப்படுகிறது. இதனை தொடர்ந்து இறைவனுக்கு அலங்காரம், நம்முடைய நாயனாருக்கு திருமேனிக்கு அலங்காரம் செய்து முடிச்சிருக்கிறாங்க தொண்டர்கள். இப்பொழுது சிறப்பு வழிபாடுகள் விரைவாக செய்யப்படும். அதன் பிறகு இந்த பாடலில் சொல்லப்பட்டது போல அடியார்களுக்கு அமுது படைக்கின்ற ஒரு வாய்ப்பை இறைவன் கொடுத்திருக்கிறார். ஒரே செய்தி மட்டும் நிறைவு பண்ணிடுவோம். பூம்பாவை இறந்து எலும்பும் சாம்பலுமாக பானையில் வைத்திருந்தாங்க. ஞானசம்பந்தர் போய் நின்றார். இந்த பெண் உயிரோடு வர வேண்டும், என்ன பண்ணலான்னு கேட்டார். 2 சொன்னார். சிவபெருமானுக்கு நடைபெறக்கூடிய விழாவை பார்ப்பது புண்ணியம் தரும் என்றால், சிவபெருமானுடைய அடியார்களுக்கு அமுது படைப்பது புண்ணியம் தரும் என்றால், இந்த சாம்பலும் எலும்பும் பெண்ணாக வர வேண்டும்னு கேட்டார். அந்த சாம்பலும் எலும்பும் பெண்ணாக வந்துருச்சு. அப்ப என்ன தெரியுதுன்னு கேட்டா, இறைவன் விழாவை பார்ப்பதும் அடியார்களுக்கு அமுது படைப்பதும் உண்மை என்று இறைவனே அருளிட்டு சொல்லியிருக்கிறார். அந்த வகையில விழாக்களை காணுவதும் அடியார்களுக்கு அமுது கொடுப்பதுமாக 2 வகையான புண்ணியத்தையும் இந்த இல்லத்தார் செய்திருக்கிறார்கள். அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும், அவர்கள் குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும், அடியார் திருக்கூட்டம் நன்றாக இருக்க வேண்டும், இறைவனுக்கு நடைபெறக்கூடிய தொண்டுகள் நல்ல முறை நடைபெற வேண்டும். எங்கெல்லாம் சிவாலய பணிகளும்
நாயன்மார்களுக்கு திருப்பணிகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதோ அதெல்லாம் சிறப்பாக விரைவாக நடைபெற வேண்டும். நம்ம எல்லாம் வழிகாட்டி கொண்டிருக்கக்கூடிய ஞானாசிரியர்கள், குருநாதர்கள், அவர்கள் திருவடியை சார்ந்து நாம் என்றும் வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த அளவில் நாயனாருடைய திருவடி தாமரைகளை வணங்கி நிறைவு செய்கின்றோம். நன்றி. திருச்சிற்றம்பலம்.